காலை வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இன்று மிகச்சிறந்த நாள், மாசி பௌர்ணமி. அது குருவுக்கு உகந்த நாள், வியாழன். இந்த அற்புதமான நல்ல தினத்தில் உங்களை எல்லாம் வணங்கியும் வாழ்த்தியும் மீண்டும் ஒரு முறை இந்த இணைய வழியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் அன்பும் கொண்டு இன்றைய சிந்தனையை நாம் தொடரவிருக்கின்றோம். நண்பர்களே, இன்றைய வாழ்க்கை முறை சொல்றாங்க. இப்போ நேற்று கூட ஒரு செய்தியை படிச்சேன். ஒரு ராஜா கிட்ட அவர் மகன் கேட்கிறாரு, இன்றைய அப்பாட்ட கூட ஒரு மகன் கேட்கிற மாதிரியே வச்சுக்கலாமே. என்ன கேட்கிறாருன்னா, அப்பா, நீங்க சத்தியுகத்துல ராமன் அவங்க அப்பா வச்சு கேட்டார், காட்டுக்கு போனோம்னு போனார். அதனால அவர் உயர்ந்த பிரஜையா மாறினார், மகானாக மாறினார். அதே போல திரேதா யுகத்துல இவரு கேட்டார், அதாவது அப்பா வச்சு கேட்கல. இரண்யகசிபுடைய மகன் பிரகலாதன் அப்பா வச்சு கேட்கல. கேட்காதனால அவரு மிகப்பெரிய ஞானியாக மாறினார். இப்ப கன்ஃபியூஸ். ஒருத்தர் அப்பா வச்சு கேட்டதுனால ஞானியா மாறிட்டார், இன்னொருத்தர் அப்பா வச்சு கேட்காதனால ஞானியா மாறிட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? உங்க பேச்ச கேட்கறதா வேண்டாமா? இதுதாங்க கலிங்கிற ஒரு காலம். அப்பா சொன்னாரு, அப்பா இது கலி, அதனால நீங்க ஒண்ணு பண்ணலாம். இந்த மாதிரி அது சத்தியயுகம் கிடையாது, திரேதயுகம் கிடையாது, யுகம் மாறி போச்சு. நம்ம எல்லாருமே கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம செய்ய வேண்டியது, நானும் சரி நீயும் சரி, நானும் உங்க அம்மா வச்சு கேட்டுக்கிறேன், நீயும் உங்க அம்மா, அதாவது நான் என் மனைவி வச்சு, 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மா வச்சு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி இந்த கலியுகங்கிறது கொஞ்சம் பிரேக் பிடிக்காத வண்டின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. பிரேக் இல்லாம வண்டி இருக்குது. அப்ப பிரேக் இல்லாம வண்டி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணுங்க? ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா நம்ம ஒதுங்கி போய்க்கணும். இல்ல ஒதுங்காம நம்ம வண்டி தடுத்து நிறுத்துறாங்கிற போது அந்த இடத்துல பிரச்சனைக்கு தடுத்து நிறுத்தலாம். அப்ப என்னன்னா, அது இப்ப உலகமை வர்றது போலதான் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக நிறுத்துற போது ஏற்பட்ட வாகனத்தையும் நம்ம தடுத்து நிறுத்தலாம். அந்த சேர்ந்து நிறுத்துறதுக்கு உண்டான இதுதான் சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு எல்லாரும் அந்த இறைநிலை தவம் பண்ற போது நமக்கு தெரியுது இல்லையா? எல்லாத்துடைய கருமையும் ஒன்றாக இணைஞ்சுதான் இருக்குது. அந்த கருமியத்தினுடைய இதுதான் அது ஒண்ணு இல்லைங்க. இறைநிலை தவத்துல சுவாமிஜி கரெக்டா சொல்லுவாங்க, மெயின் போர்டு அதுதான். அதாவது டிரான்ஸ்பார்மர்ல இருந்து இறைநிலைங்கிறது கரண்ட் எடுக்கிற மாதிரி எல்லாரும் அங்கிருந்து எடுக்கிறோம், பவர் ஹவுஸ் அங்கிருந்து எடுக்கிறோம். அப்போ திருப்பி போற போது எல்லாரும் அங்க போற போது பவர் தேவைங்கிற இடத்துல அங்க போற போது அந்த இடத்துக்கு போயாச்சுன்னா எல்லாத்துடைய பவரும் ஷேரிங் ஆகிறது தெரியும், எல்லாரும் எப்படி எப்படின்னு தெரியும். உலக சகோதரத்துவம்ங்கிறது நமக்கு சுலபமா தெரிஞ்சு போயிடும். அது தெரியாதனால அதான் அங்க அருமையான கண்டுபிடிக்கும். அது இறைநிலை தவங்கிறது அது எல்லாரும் உணர்ந்துட்டா பிரச்சனையே இருக்காது. ஆனா உணர்வதற்கு உண்டான இது வாய்ப்பு கொஞ்சம் நிறைய பேருக்கு குறைச்சலா இருந்துட்டு இருக்கு. ஆழியார் வரைக்கும் வரணுமே. இங்கேயே கொஞ்சம் அகத்தாய்வுலாம் நாங்க இப்ப ஷிப்ட் முறையில பண்ணியிருக்கோம். காலை நேரத்துல தான் இங்க எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த காலை நேரத்திலேயே அந்த 5:30 இருந்து 7:30 ஒரு 4 நாள் 5 நாள் வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டம். அதுலயே ஒருத்தர் 2 பேரு கல்யாணம் காட்சி, மாசியில கல்யாணம் இருக்கு அப்படி இப்படின்னு தப்பிச்சிடுறாங்க. அது நான் சொல்றேன், அப்பா கல்யாணத்துக்குன்னா நைட் போயிட்டு வந்துருங்களேன். இல்ல சார், நான் போலின்னா என்ன நினைப்பாங்க? அது இல்லப்பா, நீங்க கல்யாணம்ங்கிறது நம்ம போலின்னு ஒண்ணு நிக்காது, நல்லா நடக்கும். நம்ம நினைப்பு தான் அந்த மாதிரி. நம்ம போலினா ஒருவேளை அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு என்ன பண்றதுங்கிற ஒரு மயக்க நிலையில் இருக்கிறோம். ஒண்ணு மட்டும் நல்லா நினைச்சுங்க, நம்ம கல்யாணத்துக்கு மட்டும், நம்ம கல்யாணத்துக்கு நம்ம போலினா கல்யாணம் நிக்கும். மற்ற எந்த கல்யாணம் நல்லா நடக்கும், நம்ம இல்லைன்னா இன்னும் சிறப்பா தான் நடக்கும். அதனால கொஞ்சம் இது தவணை முறையிலன்னா அது வர்றதுக்கு அவ்வளவு கொஞ்சம் இது பண்றாங்க. அதான் என்னன்னா, பிரேக் இல்லாம எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், வாழலாங்கிற ஒரு முடிவுக்கு வர்ற போது சில அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியறதில்லை. இப்ப நீங்க பாருங்க, இப்போ நிலங்களை கூட ஐவகையாக பிரிக்கிறாங்க. மருதம், முல்லை, நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்கள், நிலத்தினுடைய வகைகள் ஐவகையை பிரிச்சாலும் அதுக்கு விளக்கம் சொல்ற போது மருதம்னா ஒரு விளக்கம் சொல்றாங்க, முல்லைன்னா ஒரு விளக்கம் சொல்றாங்க, பாலைன்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க, நெய்தல்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. மலையும் மலையும் சார்ந்த இடங்களும், காடுகளும் காடு சார்ந்த இடங்களும், வயலும் வயலும் சார்ந்த இடங்களும் அப்படி விளக்கம் சொல்றாங்க பாருங்க. அது அடைப்புக்குறையில் கூட சொல்லுவாங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமிஜியும் கூட எல்லா மனிதர்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை காரணம்னா, எல்லாருமே அவர்களுக்குள்ளார அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட அறித்துயில் நிலை அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. அது எவ்வளவு ஆழ்ந்த சிந்தனைக்கு எடுத்துட்டா எப்பேற்பட்ட வார்த்தைங்க இது, அறித்துயில் நிலை.
அது என்னன்னா முழிச்சுதான் இருக்கிறான். ஆனா என்ன ஆகுதுன்னா மனசு வந்து அறிதுயில் இருக்குதுங்க, எதையும் கேட்கறது இல்ல. இந்த மகாத்மா கண்டுபிடிச்ச 4வது குரங்கு மாதிரிதான். இப்போ 3 குரங்கு வச்சாங்க இல்லையா, அந்த அறிவியல் நிலைக்கு சுவாமிஜி பிராக்கெட்ல போடுறாங்க, ஒரு வார்த்தையை போடுறாங்க காந்த தத்துவத்துல, செல்ஃப் ஹிப்னாட்டிசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. அப்ப பாருங்க, அந்த அடைப்புக்குறிங்கிறது பிராக்கெட், அந்த பிராக்கெட்ல நம்ம விளக்கத்தை சொல்றாங்க. மகான்கள் ஞானிகள் எல்லாருமே ஒரு ஒரு வார்த்தைக்கும், நமக்கு புரியாத வார்த்தைக்கு சில விளக்கங்களை போடுறாங்க. அந்த விளக்கங்களை அடைப்புக்குறியில் இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், அந்த அடைப்புக்குறியினுடைய விளக்கத்தையும் அர்த்தத்தையும் தெரிஞ்சு கொள்ளாதனால வாழ்க்கையில சிக்கல் வருது. எதற்காக சொல்ல வந்தாங்க, என்ன காரணத்தினால இதனுடைய விளக்கம் வந்தது, அதனுடைய உட்பொருள் விளக்கம் என்ன, அதை தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை அமைச்சிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. அதுதான் சுவாமிஜி வந்து எல்லாரும் கேட்டதுக்கு இணங்க இந்த இந்த விஷயத்துக்கு வந்து போறேன். இந்த 4 குரங்கு 3 குரங்குகள் தான் மகாத்மா காந்தி சொன்னாங்க. அதுதான் தீயவை பேசாதே, தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே அப்படின்னு 3 குரங்கு பொம்மை வச்சு, அது ஒருத்தர் கேட்டார் கிளாஸ்ல, ஏன் சார் குரங்கு பொம்மை வச்சு சொல்றாருன்னா, ஏன் ஒரு நாய்க்குட்டி பொம்மை வச்சிருக்கலாம், ஒரு எருமை பொம்மை வச்சிருக்கலாம், ஒரு மாடு பொம்மை வச்சிருக்கலாம், எத்தனையோ இருக்குது விலங்குகள், ஏன் குரங்கு பொம்மை வச்சா? இல்லப்பா, மனம் ஒரு குரங்கு ஒரு இடத்துல நிக்க, மற்றதெல்லாம் கூட இருக்கும், இது கட்டி வச்சாலும் பேசாம இருக்காது, அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே தான் இருக்கும். அது போல நம்ம மனம் ஒரு குரங்கு. அதனாலதான் காந்தியடிகளும் குரங்கு பொம்மையை வச்சு அதை சொல்றாரு, தீயவை பார்க்காதே, என்ன பதிஞ்சுக்கும், தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே. அப்ப இப்போ லேட்டஸ்டா கலியில ஒரு 4வது குரங்கு வந்துருச்சு இல்லையா, அது வந்து தீய யாரையும் பார்க்காது, யாரு வச்சும் கேட்காது, யாருகிட்ட சாவகாசம் வச்சுக்காது, ஆனா செல்லு மட்டும் வச்சு இப்படி பார்த்துட்டே இருக்கும், அதான் நோண்டிட்டே இருக்கு அப்படின்னு 4வது குரங்கு அப்படின்னு இப்போ ஏஐ டெக்னாலஜியில வந்துருச்சு இல்லையா. அந்த அது இப்போ அதான், அது குரங்கா அது ஏஐன்னு தெரியல, இருந்தாலும் அது மனிதன் என்பவன் தெய்வமாகலாங்கிறத விட மனிதன் என்பவன் ஏஐ ஆகலாம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வருதாமே, இப்போ வெர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறது வந்துருச்சாமே. நம்மளதே இயக்குநர்கள்லாம் அது முயற்சி பண்ணிப்போம். இப்போ அடுத்தந்தையவே அடுத்தபடியே நேரடியா வந்து பேசுற அளவுக்கு உண்டான முயற்சி நம்ம கொண்டு வந்துடலாங்க. அது வந்து ஆனா இருக்கும் இருக்காது, அது வந்து உருவம் தெரியும். இந்த ஜீன்ஸ் படத்துல வருது இல்லைங்களா, கண்ணோடு காண்பதெல்லாம் அப்படிங்கிற அந்த பாட்டுல ஒரு உருவமாறு வருது இல்லைங்களா, அது நிஜமாவே வருதாமே. விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர்ங்கிறது அதுக்கு முன்னோட்டம் தான் இது. ஏஐ அதுக்கு முன்னோட்டம் தான் வந்து ரோபோக்கெல்லாம் காப்பி குடிக்குது. இப்ப சில உணவகங்கள்ல அதை தள்ளிட்டு வருதுங்க, பில்லு போடுது. அதனால அந்த மாதிரி அதையுமே சில உணவகங்கள்ல இப்ப இந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி பெண் உருவமா மாத்தி அனுப்புறான். அது பெண்கள் வந்தாதான் செல்வர்கள் வந்தாதான், ரோபாவா இருந்தாலும் பெண்கள் உருவத்துல வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு மயக்க நிலை வந்துருச்சு. அதுக்கு ஏதோ ஒரு உருவம் கொடுக்கணும் இல்லையா அப்படி. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரியாலிட்டிங்கிறது இப்ப வந்தாச்சு. இப்ப அப்ப அந்த அர்த்தங்கள் என்ன, அது உண்மை இல்லை, அந்த உண்மை இல்லைங்கிறது அப்படிங்கிற அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா இது விர்ச்சுவல், அதாவது மெய்நிகர். அதுதான் பணம் வந்துருச்சு இல்ல, இப்ப மெய்நிகர் பணம் கிடையாது, மெய்க்கு நிகரான பணம். அதான் மெய்நிகர் பணம் சொல்லிட்டுங்க, பிட்காயின் அது இது நல்லா வந்துங்க. அதுல ஏகப்பட்ட பேர் இப்ப போன் பண்ணா யாராவது அவசரம்னா உடனே யாருக்கும் போன் பண்ண முடியறது இல்லைங்க. 2 நிமிஷம் அதை பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி கவனம்ங்கிறத காணம்னு சொல்லிட்டு இன்னும் சொல்றாரு, இது வந்து மற்றவர் உங்களுக்காக சைபர் கிரைம்ல விளையாட்ட வலையாக இருக்கும், அதனால சர்வ ஜாக்கிரதையா இருங்க, 1930 நீங்க தகவல் சொல்லுங்க. நான் யாராவது இங்க அடிபட்டு கிடந்து ஆம்புலன்ஸ் போன் பண்ணா இவர் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி அது. ஆனா இது புரிந்து கொள்வதற்கு யாருக்கும் தயார் இல்லை. அவங்க சொல்ல வந்து நல்ல கருத்து, மெய்நிகர் பணம்னு சொல்றாங்க, மெய்நிகர் உருவம்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே மெய் நிகர் தான், மெய்க்கு நிகராத்தான் இருக்கிறத மெய் கிடையாது. அதைத்தான் சுவாமிஜி சொல்றாரு. பொருள் எல்லாம் திருக்குறளுடைய உட்பொருள் விளக்கத்தை பாருங்க, அந்த இடத்துல பாருங்க, அந்த திருக்குறள் 1.25 அடியில இருந்தாலும் அதுக்கு வந்து அடைப்புக்குறியில சுவாமிஜி எத்தனையோ பேர் எத்தனையோ விளக்கம் கொடுத்திருந்தாலும் ஒரு 50 குறள் சிரமமான திருக்குறளை எடுத்து அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி மிகச்சிறந்த விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது ஒவ்வொரு குறளுடைய விளக்கம் பார்க்கிற போது மற்றவர்களிருந்து எழுத்தாளர் சுஜாதா எழுதியிருக்காருங்க. அந்த காலத்துல இவங்க பெரியவங்க நிறைய பேர் எழுதியிருக்காங்க அந்த திருக்குறள் விளக்கம். அவங்க எல்லாம் எழுதலைன்னா திருக்குறளை தெரியாம போயிருக்குங்கிற சில பேர் இருந்திருக்காங்க. ஆனாலும் நம்ம முதலமைச்சரோட தந்தையார் எழுதியிருக்காங்க, நிறைய குரலோவியம் எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. அருட்தந்தையினுடைய விளக்கத்துக்கு யாருமே கிட்ட வர முடியலைங்க. அதுதான் உண்மையான.
அடைப்புக்குறியில இதெல்லாம் நான் சொல்றேன்ப்பா, இது மறைச்சு வச்சிருக்காரு, அதான் மறைபொருள். அவங்க பெரியவங்க சொன்னது சில விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்க, அதனுடைய அர்த்தத்தை அத டைரக்டா நம்பாதேங்கிறது. நீ அது டைரக்ட் வார்த்தையில் நம்பாதே. அதுதான் இறைவணக்கத்துல கிளீனா போடுற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். என்ன சொல்றத மட்டும் நீ நம்பிடாது, சுயமாக சிந்தித்தே தெளிவாய். அதான் அடைப்புக்குறியில பிராக்கெட்ல நான் அது சொல்லியிருக்கேன்ப்பா. ஆனா இன்னைக்கு பிராக்கெட்டுங்கிறது வேற ஒரு அர்த்தமாய் போயிடுச்சு. நாங்க பள்ளிகள் கல்லூரிகளுக்கு போறோங்க, அங்க மாணவ செல்வங்கள் அது இந்த காலத்துல ஆசிரியர்களுக்கு ஒரு உண்மையான டெஸ்ட் வைக்கணும்னா மனவளக்கலை ஆசிரியர்களுக்கு அரசு பள்ளிகள்ல இது முதலாம் ஆண்டு இறுதி படிக்கிறவங்க பாருங்க, 2ஆம் ஆண்டு 2 +1 +2 அவங்களுக்கு வகுப்பு எடுக்கிறது பெரிய சாதனை. நீங்க அது உண்மையில தோல்விங்கிறது அந்த இடத்துலதான் நமக்கு எத்தனையோ இடங்கள்ல சபைகள்ல பேசிடுறோம். அது ஒண்ணு கஷ்டங்க. கல்யாண மண்டபத்துல பேசுறது மிகச்சிரம். ஆனா கல்யாண மண்டபத்துல பிரச்சனை இல்லை, பேசி முடிச்சோடனே சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு போதெல்லாம் விருந்து. அது இங்க இருந்தோ வர்றாங்க விருந்தினர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மணமக்களை வாழ்த்து சொல்றாங்க. அதுல உங்களுக்குள்ளால அவங்க பேசிக்கிறதுக்கே நேரம் போதாது. நம்ம வச்சு எங்க கேட்க போறாங்க? கல்யாண மண்டபத்துல பேசுறது நம்ம பாட்டுக்கு மெய் நிகரா பேசிடலாம், ஆர்டிபிஷியலா பேசிட்டு போயிடலாம். ஆனா பள்ளிகள் அப்படி இல்லையா? விதை மாணவ செல்வங்கள்ல இருந்து பசுமரத்தாணியில விதைக்கணும்ல. ஆனா விதைக்கிறதுக்கு படுற கஷ்டம் ரொம்ப கஷ்டங்க. பசங்க அப்பதான் கல்லூரிகள்ல நான் கண்டுபிடிச்ச இந்த வார்த்தையை, பிராக்கெட் போடுறது அப்படின்னா என்னங்க. இப்போ வாத்தியாருங்க சரியா பாடம் நடத்தலைன்னா அவரு பிராக்கெட் போட்டு வச்சுக்கிறது, அடைப்புக்குறியில. இந்த ஆள் கிளாஸுக்கு நம்ம கட் அடிச்சிருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டுங்க சிட்டிசன் கட் அடிக்கிறது. அது பேர் என்னன்னா மாஸ் கட்டுன்னு பேர். நீங்க ஆப்ஷன் போட்டா எல்லாத்துக்கும் தானே போடுவேன். இது பாருங்க, கூட்டத்தோட நம்ம போயிட்டோம்னா பிரச்சனையே இல்லை, தனியா இருந்தாதான் பிரச்சனை. நம்ம மனோபாவமே அர்த்தமே அப்படித்தாங்க பண்ணிக்கிறோம். தனியா இருந்தா நமக்கு பிரச்சனை, நான் மட்டும் மாட்டினா வில்லங்க. மொத்தமா சிக்கிட்டோம்னா நமக்கு யார் என்ன கேட்க போறான் அப்படிங்கிற ஒரு மாஸ் அட்ராக்ஷன் ஆங்கிலத்துல சொல்றோம்ல, அது நம்ம அது நேரடியான வார்த்தைங்க. ஆனா அடைப்புக்குறியில சுவாமிஜி சொன்னதுதான், சொல்லால் மட்டும் நம்பாதே. வள்ளுவரும் சொல்றார், எப்பொருள் யார் யாய் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவில்லையா. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவில்லையா. அதனாலதான் நம்ம அறிவித்திருக்கோயில்னு கட்டி வச்சு அந்த விளக்கங்களை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு இடத்துலயும் விளக்கங்கள் சரியா வராதனாலதானே இவ்வளவு பிரச்சனை. நம்ம எத்தனை விளக்கங்க, விளக்கம் என்ன கொஞ்சம் நெஞ்சமா கொடுத்திருக்காங்க. தமிழ்ல நீங்க நாலடியார்ல இருந்து திருக்குறள் வரைக்கும் இன்று வரைக்கும் எத்தனையோ பள்ளி கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா அந்த பிரேக்கெட் போடுறது வாத்தியாருக்கு போட்டுறாங்க, வாத்தியார் மாணவர்களுக்கு போடுறாங்க. நீங்க ஏதாவது ஒரு தப்பான வார்த்தையை பேசியாச்சுன்னா அவங்களும் இந்த மாணவர் அப்படிதான் உத்தரவு குத்திடுறாங்க. அன்னைக்கு அவன் அப்படி, அன்னைக்கு அந்த வாத்தியாருடைய மனநிலை அப்படி இருந்திருக்கலாம், சாரோட மனநிலை இல்ல மேடத்தோட மனநிலை அப்படி இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு அவங்க மாறி இருக்கலாம் இல்லையா, நமக்காக வழிகாட்டி. இப்போ நீங்க பாருங்க, இன்றைய கல்வி வகுப்புகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா என்னன்னா மார்க்குங்கிற ஒரு அளவுகோலை வச்சு கல்வி முறை மாத்திட்டாங்க. அதுதான் கொடுமையா இருக்கு. மார்க் வாங்கினாதான் அது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதுனால பெற்றோர்கள் அந்த நிலைக்கு வந்தாச்சு, ஆசிரியர்கள் அந்த நிலைக்கு வந்தாச்சு, மாணவர்கள் அந்த நிலைக்கு வந்தாச்சு. ஆனா அது இருக்கக்கூடிய அடைப்புக்குரிய அர்த்தம் என்னங்க? கல்விங்கிறது கேடில் விழிச்செல்வம் இல்ல. அது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்தம் கற்றனை தூரும் அறிவு. அந்த அறிவு மேம்படுத்துறதுக்காக பெரியவங்க கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா. ஆனா அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு ஒரு கமர்ஷியலா மாத்தி அர்த்தம் புரியாம அடைப்புக்குறியில கல்விங்கிறது பாருங்க. அந்த திருக்குறள்ல வர்ற கல்வியில அந்த கற்க கசடர கற்பதை கற்றபின் நிற்க அதற்கு தக்க, இன்னைக்கு கசட சொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. கற்க கசடர போய் கசட சொல்லி கம்பாரிஷன். எல்லாம் அவன் பெஸ்ட் மார்க், அவன் நல்லா படிக்கிறான். குழந்தை பிறக்கிறது வயிற்றுல கேள்வி எல்கேஜிக்கு எங்க சேர்த்துறது. எங்க வீட்லயே அந்த பிரச்சனை. என் குழந்தை இருந்தாச்சு, இந்த எல்கேஜி எங்க பாக்குறது, இடம் பாக்குறது, இவ்வளவு செலவு வரப்போகுது, விடுங்க.
அவ்வளவு என்ன ஆயிர போகுது, இருந்தாலும் மனதுல வந்து அப்படியே அந்த சுமை, அதே சுமையே குழந்தைகளுக்கு ஏற்றி விட்டுருப்பாங்க. அது வந்து நீங்க எப்பதான் அவங்க வந்து குழந்தைகளினுடைய சொல்லலாம், நீ வர குழந்தைகள் புத்தகத்தை ரெக்வஸ்ட் பண்ணுதான் இந்த மாதிரி எங்களுக்கு கை விலங்கு போட்டுறாதீங்க அப்படின்னு. அதே மாதிரி புத்தகம் சொல்லுதான், நீ என்னை பின்பற்றி வாப்பா, நான் உன்னை உயர்ந்த மனிதனா மாத்துறேன்னு அதுன்னு சொல்லுதான். அதுதான் அடைப்புக்குறியில் இருக்கிற அர்த்தம், பிராக்கெட்ல இருக்கிற அர்த்தம். அது வந்து நீங்க இது புத்தகத்தை வாசிக்கிறத விட இப்ப என்ன வாசிக்கிறாங்கன்னா கேள்வி பதில் மட்டும் படிக்கிறாங்க சார். ரொம்ப வருத்தமா இருக்கு, கேள்வி பதில் மட்டும்தான். நம்ம இப்போ லிசன் அட்வான்ஸ் டிப்ளமா கூட கொஞ்சம் அந்த மாதிரி மாறிய மாட்டேன். நான் சொல்லுவேன், ஏங்க எல்லாரும் பாஸ் ஆயிடுவீங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாரும் பாஸ் தான். பணவளக்கலையில பாஸ் பெயிலாம் கணக்கு கிடையாது. நீங்க தத்துவங்களை எந்த அளவுக்கு உள் வாங்கிக்கிறீங்களோ அதுதான். கடைசியில நீங்க ஏதோ ஒரு 2-3 பக்கத்துல நாங்க சொல்றத கேட்கறத மனசுல இருக்கிறத நீங்க அமைதி நிலையில எழுதிட்டீங்கனால போதும், அது எல்லாரும் பாஸ் பண்ணிடுவாங்க. இதுல பாஸ் பெயில எந்த இடத்துல இருக்குதுன்னு அப்படின்னு சொல்றது உண்டு. பள்ளி கல்லூரியிலே இப்ப டைரக்டா கொஸ்டின் ஆன்சர் தான் படிக்கிறாங்க. அது ரொம்ப கொடுமையா இருக்கு. அது என்னதான் பண்றதுன்னு தெரியல. அது இவன் ஒரு அலைச்சூழல்ல படிக்கிறான், பக்கத்துல இருக்கிற ஒரு அலைச்சூழல்ல படிக்கிறான், அவனுடைய கேள்வி இவனுக்கு புரியுறது இல்லை, இவனுடைய கேள்வி அவனுக்கு புரியுறது இல்லை, மொத்தமா குரூப் ஸ்டடின்னு போறாங்க. அது வேகத்துல படிச்சிடுறாங்க. பரீட்சை அறைக்குள்ள போனோன்னா அலைச்சூழல் மாறிடுது, படிச்சது ஞாபகம் வர்றது இல்லை. அப்ப அதுதான் நாங்க தவம் கொடுக்குறோம், கொஞ்ச நேரம் தவ நிலையில இருங்க, ஆக்கினை தவ நிலையில அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் இருங்க, அலைச்சூழல் குறைஞ்சிடும், படிச்ச அலைச்சூழல் உங்களுக்கு எண்ணங்களா வந்துடும், அழகா எழுதலாம். அது வரைக்கும் விட மாட்டாங்க சார். அது வரைக்கும் தெரிஞ்சது எழுது, ஏதோ தெரிஞ்சது உன் பேர் எழுது, உன் நம்பர் எழுது, ஒன்னு ரெண்டு தெரிஞ்சதை எழுதிட்டு வா, அதுக்குள்ள அலைச்சூழல் மாறிக்கும் அப்படின்னு சொன்னாலும் அந்த பொறுமை கூட இல்ல. அந்த பொறுமையை சொல்லிக் கொடுக்கறது தான் கல்வி. இப்ப என்னங்க அந்த பொறுமைங்கிறது எல்லாமே போயிடுச்சு இல்லையா? அப்ப அந்த கேள்வி பதில படிக்கக்கூடிய இது வந்து பெற்றோர்களுக்கும் அந்த நிலை, ஆசிரியர்களுக்கு அந்த நிலை, எல்லாம் ரிசல்ட் ஓரியன்டா வந்துருச்சுங்க தவிர நீங்க தத்துவத்தை உள்வாங்கிக்கிற இது வந்து நிலை குறைஞ்சிட்டு வருது. அப்ப இந்த பிரேக்கெட் போடுறதுங்கிறது வேற என்னன்னா, அதான் இப்போ சொல்றாங்க இல்லையா, இப்ப கணவன் மனைவி வந்து நீங்க அழகா இருக்கன்னா இப்ப உள்ள அடைப்புக்குரிய அர்த்தம் இவர் நிஜமாவே அழகா இருக்குன்னு சொல்லிட்ட பாருங்க. அது உடலை ஆராயக்கூடாதுங்க, உள்ளத்தை ஆராய்ந்தாலே போதும். நம்ம எல்லாருமே வந்து இது சுவாமிஜி சொல்றாங்கல்ல, உருவத்தில் உயிரை, உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை, அதை மெய்ப்பொருளை பார்க்காம நீங்க என்ன பண்றாங்க, மெய்ப்பொருளா இல்ல அந்த மெய்ப்பொருளா மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கை துணையா வந்தவங்க மெய்ப்பொருளாக உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருள் அது அறிவாவும் மனமாவும் இயங்கிட்டு இருக்குது. அது நல்ல விதத்துல இயங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதோடைய இயக்க நிலை வளர்ந்த வந்த மேலே கிடைச்ச அறிவு வேற. அந்த அறிவு நமக்கு ஒத்ததாக மாறதுக்கு என்ன பண்ணணும்? சொல்றாங்கல்ல ஒத்தறிவான், அது வந்து ஒத்தது அறிவான். அதுக்கு என்ன பண்ணணும்? சுவாமிஜி அழகான டூல் கொடுத்துருக்காங்க. டூல் என்னங்க? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. வாழ்த்தும் பயனும், நல்லா வாழ்த்துங்களேன். அதை வாழ்த்துற போது அந்த டூலை வந்துங்க நீங்க கரெக்டா உபயோகப்படுத்தணும். உபயோகப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? நல்ல எண்ணம் வேணும். நல்ல எண்ணம் தான் அடைப்புக்குறியில் இருக்கிறதுங்க. இந்த டூல்ல நாங்க கூட சொன்னாங்க பட்டிமன்றம்னு, ஒரு சின்ன பட்டிமன்றம் கூட நல்ல ஒரு கருத்து அரங்க மாதிரி வச்சு பண்ணலான் இருக்கோம். எப்படின்னா, வாழ்த்தும் பயனுக்கு உடனடி பலன் தருவது வாழ்த்து பயனுமா பிராயச்சித்தமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. இப்ப இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வாழ்த்தும் பயனும் உடனடி பயன்தான், பிராயச்சித்தமும் உடனடி பயன்தான். வாழ்த்தும் பயனுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க வந்து நல்ல எண்ணங்களோட வாழ்த்த வேண்டியதுதான். நீங்க வந்து நான் வாழ்த்துறேன், இப்ப எங்க திருந்த போறான், நான் வாழ்த்துறேன், எந்த ஆள் எங்க திருந்த போறான், எதுக்கு சுவாமிஜி சொன்னதை வாழ்த்தி வைப்போம், வாழ்வு இவனெல்லாம் திருந்த மாட்டான், வாழ்வு மாறாதுங்க, கண்டிப்பா மாறாது. ஏன்னா உள்ள இருக்கிறதான வேலை செய்யும். அகத்தின் அழகுதானே முகத்தில் தெரியும். அதே போல இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் பலகுமாரான அந்த எண்ணங்கள் வந்து அது முந்திடும். எண்ணங்கள் தானே முந்தும். நீங்க வந்து வாழ்த்துமைன்னு பின்னாலதான் போகும். எண்ணங்கள் போச்சுன்னா அது ஏத்துக்காது. அதனால இந்த ஆளுங்க திருந்து போறேன்னு நீ தானே சொன்ன, அதனால அது வேலை செய்யும். அப்போ அந்த டூல் வந்து வாழ்த்தும் பயனும் பயன்படுறதுக்கு நல்ல எண்ணங்கள். அந்த நல்ல எண்ணங்களுக்கு என்ன பண்ணாங்க சுவாமிஜி? அர்த்தங்கள் புரியணுங்கிறதுக்காக அமைதி நிலையில் உட்கார வச்சு பண்ணு தவம். அமைதி நிலையில நீங்க தவத்துல பண்ண 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 உங்களுக்கு அலைச்சூழல் குறைஞ்சிரும். ஆனா சும்மாவே கண்ணாமூடி உட்கார்ந்துக்கணுங்க. தவத்துல வந்து பல விதமான எண்ணங்கள் வரும், அதை பிடிக்காம விட்டுட்டாலே போதுங்க. ஐயா சில பேர் அந்த எண்ணங்கள் வெளியே போயிட்டோம்னா அப்புறம் அவ்வளவுதான், எதுவுமே பண்ண முடியாது. அந்த நல்ல எண்ணங்களோட வாழ்த்துற போது வாழ்த்துமையிலும் ஃபர்ஸ்ட் வேலை செய்யுது, அர்த்தமா தான்.
பிராயச்சித்தம் பண்றதுக்கு ஆஹ் அதாவது உடனே மன்னிப்போ இழப்பீடோ செய்யணுங்கிறது பிராயச்சித்தம். அது உடனடி பலன் தான். ஆனா பண்ணாதான் பலன். வாழ்த்து நல்ல எண்ணங்களோட வாழ்த்துனால் உடனடி பலன். பிராயச்சித்தம் உடனடியா. பிராயச்சித்தம் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அந்த இடத்துல பிராயச்சித்தம் பண்ணாம இருக்கிறதுக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தன்முனைப்பு. அது போகவே போக மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் ஐயோ கொடுமையா இருக்குதுங்க. நான் அந்த இடத்துல தடுக்குதுங்க. நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன், சினிமா வாசல் பேசுறேன், அவன் நான் எதுக்கு போய் அவங்ககிட்ட இறங்கி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு அதுக்கே ஆக்ரோஷம் வந்துருங்க. தன்முனைப்பினுடைய பீரிட்டு கிளம்புற வேகத்தை ஒரு இடத்துல பார்த்தா ஆஹ் சிரிப்பா வருங்க. அது சுவாமிஜி அதான் சொல்றாரு, ஒரு வீடியோ கூட எடுத்து வச்சு நீங்க அந்த தன்முனைப்புல அவங்களுக்கு கோபம் பேரிட்டு கிளம்பியில அவங்க முகத்தை நீங்க எடுத்து கொண்டு போய் காமிச்சு பாரு, நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோபம் வருது, எல்லாத்துக்கும் ஆத்திரம் வருது. இதுக்கு என்ன காரணம்னு தெரியலன்னா அதுதாங்க, அந்த ஈகோ போறதுக்குதான் மனித வாழ்க்கை. ஆனா ஈகோ எங்க போகுதுங்க? மனிதனாலே அந்த இடத்துல சுவாமிஜி அடைப்புக்குறியில் என்ன சொல்றாங்க, மனம் இதம், அதான் மனிதம். எங்க மனம் இதமா இருக்குது? எங்க இதம்ங்கிறது கொஞ்ச நேரம் இருக்குதுங்க. எல்லை கட்டி இதம் தான் இருக்கு. இது அளவுக்கு இருந்தா போதுங்கிற அளவுல இதம் இருக்கிறது. அது தாண்டி பொது நலமா வரணும் இல்லையா? உனக்கும் நல்லதாய் சொல்லிட்டாங்கல்ல சுவாமிஜி, ஊருக்கும் நல்லதாய். அது ரெண்டாவது வார்த்தை அதை போடுறாங்கல்ல, நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன். அப்ப பாருங்க, கடன் நம்ம கவலை வெள்ளத்துல என்ன சொல்றோம், உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை. அப்ப நித்திய கடன், டெய்லியுமே எந்திரிச்சோன்னா இந்த கடன் இருக்கு. என்ன? உனக்கும் நல்லதாய். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், ஊருக்கும் நல்லதாய். இப்ப நம்ம இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சுவாமிஜி என்ன சொன்னாங்க? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அட்லீஸ்ட் அதையாவது ஒரு 10 முறை சொல்லிடலாம் இல்லை? ஊருக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. நம்ம நல்லதான் உச்சரிக்கிறோம். தெய்வ மந்திரத்தை உச்சரிக்க நமக்குள்ளார பாருங்க, இப்ப எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் இல்ல எந்த இடத்துக்கு போனாலும், தூங்குற போதும் சரி, காலையில எழுந்துக்கிற போது, அது ஒரு என்ன சொல்றதுன்னா, இந்த இதான் மாறிச்சுங்க. உடம்புல தன்னை போல மனசு எண்ணங்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு. அது எப்படின்னு தெரியல. அது சுவாமிஜிக்கிட்ட ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அவ்வளவு இது அதனால என்னன்னா, வேண்டாத எண்ணங்கள் உள்ள நுழையாம நாம பாதுகாத்து, இது நல்ல விஷயம் இல்லையா? வேண்டாத, அதாவது இப்ப இந்த எண்ணங்கள் நல்ல ஃப்ரீக்வன்சி ஓடி இருக்கிற போது வேண்டாத உள்ள நுழையாது இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா, எப்பாவது ஒண்ணு ரெண்டு உள்ள இருக்கிற கெட்டது அதையும் துரத்திட்டோம்னாலே, அதை துரத்திட்டு உள்ள நுழையாம பாதுகாத்துட்டோம். அதுக்கு தாங்க இந்த பிரேக் இல்லாத பஸ் சொன்ன பாருங்க, கலியில அது விட மாட்டேங்குதுங்க. நம்ம உள்ள இருக்கிறது புதுசா உள்ள நுழையாம வாழ்க வளமுடன்ங்கிற மந்திரம் காப்பாத்துது, பிரச்சனை இல்லை, நல்லா காப்பாத்துது. ஆனா இந்த கலியில என்ன நடக்குதுன்னா, இந்த வண்டி பிரேக் இல்லாத வண்டி நம்ம மேல ஏதோ கையை கால் மேல ஏறி போயிருது. அது நமக்கு பிரச்சனைகளை கொடுத்துரு. அது என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டம், உறவினர்கள் வட்டம், அலுவலகம், தொழில் பண்ற இடம், இங்க நம்ம சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லாமே அலைச்சூழல் மாறி வர்றாங்க. அப்ப மாறி வர்ற போது நம்ம அதுல பலிகடா ஆகாம, அந்த பலிகடா ஆகாம இருக்கிறதுக்கு என்ன தேவைன்னா, வள்ளுவர் சொன்னார்தான், சொல்லுக சொல்லி பயனுடைய, சொல்லற்க சொல்லி பயனிலா சொல். அதை நம்ம பழகிட்டோம்னாலே போதும். அதனால எண்ணம், சொல், செயல். அதனால அது சுவாமிஜி சொல்றாங்கல்ல, சொல் செயல் மூணுல விழிப்பா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த விழிப்பு நிலையோட அது நம்ம என்ன சொல்றாங்க, பிராக்கெட் போட்டு வச்சிருக்காங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பேசலாம், இதெல்லாம் பேசக்கூடாது. நம்மளை எடுத்துருவாங்க. அதான் திரு ஒபாமா அவர்கள், அமெரிக்க தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதி, ஒரு நல்ல இதை சொன்னாரு, கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொன்னாரு, டோன்ட் ஆர்கியூ வித் இடியட்ஸ், தே வில் பிரிங் யூ டு தேர் லெவல் அப்படிங்கிறார். அது சிந்தனைக்கு எடுத்துட்ட நல்ல விஷயங்க. என்னன்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் அறிவு குறைபாடு இருக்கிறவங்க கிட்ட, பழக்க வழியில் இருக்கிறவங்க கிட்ட நீங்க தயவு செய்து தர்க்கத்துக்கு போகாதீங்க. டோன்ட் ஆர்கியூ. பேசலாம், நல்லா இருக்கீங்களா, அளவா பேசிட்டு அவங்க பேசுறது நம்ம கேட்கலாம். ஆனா நீங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு மட்டும் போயிட்டீங்கன்னா, விவாதத்துக்கு போயிட்டீங்கன்னா, அவங்க லெவலுக்கு உங்களை கீழே எடுத்துட்டு வந்துடுவாங்க. அதனாலதான் நம்ம என்னன்னா, அது வேணாங்க, ஆர்கியூமெண்ட்டே போகவே இல்லை.
இது நம்ம அர்த்தம் என்ன? சுவாமிஜி சொன்ன அர்த்தம் வந்து கவனமா கவனித்தல், கிரகித்தல். இதாவது பெரிய மேம்பாடு. எங்க யாரும் கவனிக்கிறது ரெடியா இல்லை, பேசுறது ரெடியா இல்லை. ஒண்ணு சொன்னா போதுங்க, இன்னைக்கு உடனடியா சாலைகள்ல ஆகட்டும், வகுப்புல, வீட்லயே அதேதான். ஒரு வார்த்தை. இதனால என்ன ஆகுதுன்னா பாருங்க, நல்ல செய்திகளை நாம் இழந்து விடுகின்றோம். யார் கிட்ட? நம் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள், முன்னோர்கள் கிட்ட அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை, நல்ல செய்திகளை நம்ம இழந்து விடுகிறோம். அது நம்ம அறிவுதான் பெருசுன்னு ஈகோல. அது அர்த்தம் என்னங்க? சொல்றாங்கல்ல, மூத்தோர் செல் வார்த்தை முது நெல்லிக்காய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, முதுமொழி இருக்கு. அதான் முதுமொழி. அதனுடைய அர்த்தம் என்ன? முன்னால் கசக்கும், பின்னால் இனிக்கும். எங்க அப்பா அந்த காலத்திலேயே சொன்னாரு, நான் தான் கேட்காம விட்டேன். உண்மை, நான் தாங்க கேட்கல. அன்னைக்கு சொன்னாரு, கேட்கல. கேட்டுருந்தா இன்னைக்கு நல்ல வேலை, அவருடைய வேண்டுதல் குரு வந்து நமக்கு காட்டி கொடுத்துட்டு போனார், அம்மாவும் அப்பாவும் காமிச்சாங்க, அதனால நாம தப்பிச்சிட்டோம். இந்த நல்ல குருவும் கிடைக்கலன்னா அவங்க நிலைமை என்னங்க? இன்னும் சிரமமாயிருக்குல்ல. இவங்க உங்க அப்பாவோட இவங்க 16 பாஞ்சு, 16 32 ஆகி, 32 64 ஆகி, 64 128, அது 256, இப்ப வருது பாருங்க 516, 1032ன்னு இதெல்லாம் வந்து 1000 தாண்டியாச்சு. டெராபைட் டிபின்னு சொல்றான். இது வரைக்கும் வந்துங்க ஜிபின்னு சொல்லிட்டு இருந்தவன் அவ்வளவு ஸ்டோர் பண்ணிக்கலாமா? 256லயே 4-5 சினிமா ஸ்டோர் பண்ணிக்கலாமா? நம்ம ஆன்மாரை இதெல்லாம் டெராபைட்டாக கொண்டு போய் எல்லாம் வேண்டாத ஸ்டோர் பண்ணிட்டா எப்பங்க வெளியேற்றுறது? இந்த டெராபைட் டிவி இருக்கிறதெல்லாம் வந்து பதிவு எல்லாம் யாருக்கு போய் சேரப்போகுது? தலைமுறைக்கு போயிருமில்ல. இப்படி போனதுனாலதானே களி இவ்வளவு வச்சு முத்தி நிக்குது. எல்லாரும் வந்து எல்லா பக்கம் பண்றாங்க. அப்ப நம்ம அவங்க சொன்ன அர்த்தம் என்ன, அதை புரிஞ்சுட்டு முதல்நிலைக்காய் நல்ல விஷயங்களை அவங்க சொல்றாங்க. நல்ல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் கேட்கலாம், கேட்டாலே போதுங்க. அப்போ அதே தானே அருட்தந்தை சில இடங்கள்ல வந்து அந்த முப்பொருள் விளக்கத்துல 2 திருக்குறள்ல நான் ரொம்ப அசந்து போனேங்க. அவர் சொன்ன அர்த்தம் வேறவங்க எழுதுனது புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன், படிச்சேன். குணமென்றும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் இருந்துங்கிறதுக்கு எல்லாரும் டாக்டர் உப்புவால இருந்து பரிமேழகர்ல இருந்து அத்தான வேறுனுடைய விளக்கம் வந்து வேறதாங்க. குணத்துல உயர்ந்தவங்களுடைய குணத்துக்கு முன்னால அவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி நீ நடந்துகிட்டீங்கன்னா அந்த கோபத்தை ஒரு க்ஷணம் கூட, ஒரு நொடிப்பொழுது கூட நீ தாங்க முடியாது. இதுதான் எல்லாத்தினுடைய விளக்கம். ஆனா திருத்தந்தை தாங்க இவ்வளவு நினைக்க நினைக்க ஆனந்தமா இருக்குதுங்க. இல்லப்பா, ஒரு தவம் பண்ணி குணக்குன்று, அதான் குணநல பேருன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. மனவளக்கலையில நம்ம அடையக்கூடிய பேரு அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேர். அகத்தவம் பண்ணி அகத்தாய்வு பண்ண பண்ண குணநல பேர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சொல்றாரு பாருங்க. அந்த குணநல பேரு அதனுடைய உச்சபட்சம் தானே முழுமை பேரு. அந்த முழுமை பேர் அடைஞ்சவங்களுடைய நிலை என்னன்னா, அவங்களுக்கு சினம் பாருங்க, சுவாமிஜி அந்த வார்த்தையை மிகச்சரியா போட்டிருக்காங்க. சினம் விலங்கின பண்பு, விலங்கிலிருந்து பிறந்ததுனால நமக்கும் ஜீன் வழியா கருத்துடரா வரத்தான் செய்யும். ஆனா நம்ம மனிதர்களா மாறினதுனால சினத்தை தவிர்த்து பழகிக்கலாம்பாங்க. அந்த சினத்தை அவங்க தவிர்த்து பழகிருப்பாங்க. அதை ஏற்படும் அந்த குணத்துக்கு உயர்ந்தவங்களுடைய கோபத்தை தாங்க முடியாதுன்னு மத்தவங்க சொன்னாலும், சுவாமிஜி சொன்னது ஒரு க்ஷணத்தை கூட அவங்க கோபத்தை உள்ள வச்சுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எப்படிங்க அடைப்புக்குறியில அந்த பிராக்கெட்ல என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க? அந்த செல்ஃப் ஹிப்னாட்டிசம்னு ஆங்கிலத்துல, இப்பெல்லாம் ஆங்கிலத்துல சொன்னாதாங்க புரியுது. தமிழிலே நீங்க ஆங்கிலத்துல சொன்னாதான் புரியுது. முதல்ல ஆங்கிலத்தை தமிழ்ல விளக்கம் அடைப்புக்குறியில போட்டோம் பிராக்கெட்ல. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, தமிழ்ல எழுதிட்டு பிராக்கெட்ல ஆங்கிலத்துல போட்டாதான் புரியுது இந்த காலத்து குழந்தைகளுக்கு. அதனால ஆசிரியர்களுக்கெல்லாம் இனி வருங்காலத்துல நல்லா ஆங்கிலம் படிச்சு வச்சுக்கோங்க. தமிழ்ல வந்து வகுப்பெடுக்கிறதுங்கிறது கல்லூரிகள்ல, பள்ளிகள்ல எல்லாம் கொஞ்சம் கான்வென்ட் இதுல வந்து புரியாது, எழுதுறதுக்கெல்லாம் வராது. அட்லீஸ்ட் நம்ம ஆங்கிலம் எழுதவாது பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிலைடு போட்டு பழகிக்கலாம், நம்மளும் அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம், வேற வழி இல்லை. இப்ப இன்னொரு திருக்குறளுங்க, சுவாமிஜி வந்து கொல்லான் குலாலை மறுத்தான் கைகூப்பி உயிரெல்லாம் தொழும்னு எழுதுறாரு. திருக்குறள் வந்து இதுக்கு ஒருத்தர் சுவாமிஜி கிட்டவே விளக்கம் கேட்டிருக்காங்க. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும்னு எழுதுறாங்க. அப்போ இது எப்படிங்க
நம்ம மனித இயல்பு வணக்கம், வந்தனம் சொல்றோம், நமஸ்காரம் இதெல்லாம் சொல்றோம். ஆனா விலங்குகள் எப்படி கை கொடுக்கும்? புல்லான் புலான் மறுத்தான் அது செத்து போனதுக்கு முன்னால எப்படி தெரியும்? நீங்க அதுக்கு அந்த விளக்கத்தை படிச்சுங்க. நாளையர் வந்து வருட வருடம் புத்தகம் வாங்கிக்கிறது. சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்னால வந்த போது வாங்கினது திருக்குறள் உட்பொருள் விளக்கம். அதுல அந்த குறளுக்கு சுவாமிஜி எழுதுனது உண்மைங்க. அது திகட்டாத தேன். எப்படின்னா அது அது பெரியவங்க வந்து சந்ததுக்காக இந்த வார்த்தைகள்ல 1.25 அடிங்கிறது குறள் வெண்பா. சுவாமிஜி எழுதுனது எல்லாமே வெண்பாங்க. 8 அடி. கிட்டத்தட்ட 1200 பாடல்னா இது 1300 குறள் தான். இது 4ஆல வகுத்தா கிட்டத்தட்ட 330 தான் இப்போதான் வருது. அதிக அவ்வளவுதான் வருது. சுவாமிஜி திருக்குறளா பிரிச்சா எவ்வளவு வருங்க? அது 2 அடியா பிரிச்சா அது நான் 8 அடி வந்து 4 2 அல்ல, அதை 4ஆல பெருக்கணும்னா 1000 5000 குறளுக்கு சமமா இருக்குங்க. எதிர்காலத்துல திருவள்ளுவருக்கு இணையாக போற்றப்படுகின்ற ஒரு மகானாகவும் சுவாமிஜி வந்து எதிர்கால தலைமுறை இதை நல்லா பண்ணுங்க. என்னதான் ஏஐ வந்தாலும் மெய்நிகர் வந்தாலும் உண்மையான மெய் விளக்கம் அருட்தந்தை தான், வேற யாரும் இல்லை. அந்த குறளுக்கு சொல்றாங்க, அந்த ஒரு வார்த்தையை முன்னால போட பாக்கல. நீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. நல்ல உயர்ந்த நிலையில நம்ம வாழ்க்கை முறையில சில நேரங்கள்ல அசைவம் புலால் உணவு எடுத்து பழகி இருக்கலாம், நம்மள அப்படி வளர்த்தி இருக்கலாம். பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல, அந்த காலத்துல சாப்பாடு உணவு உற்பத்தி பண்ண தெரியல, நம்ம புடிச்சு அடிச்சு சாப்பிட்டோம். இன்னைக்கு நல்ல உற்பத்தி, நல்லா அருமையா விளையுதுங்க. டாக்டர் MS சுவாமிநாதன் ஒருத்தர் வந்ததுக்கு பின்னால 1 வருஷம் விளைஞ்ச நெல்ல 90 நாள் 80 நாள் விளைய வச்சு கொடுத்தாரு. நல்லா விளையுது, உணவு பஞ்சம் கிடையாது அது நம்ம ஊர்ல. அதனால இன்னொரு உயிரை எடுத்து உணவை உட்கொள்வது தேவையில்லைங்கிற அப்ப நம்ம அது விளக்கம், அதுதான் விளக்கம். அடைப்புக்குறியில அர்த்தம் தான். அதனால நமக்கு வந்து பிரேக்கெட்ல அடையப்பா நம்ம நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு உயிரை எடுக்க வேண்டாம், அது 4 குற்றங்கள் வருது நமக்கு தெரியும். கொலை செய்தல், சுதந்திரத்தை பறித்தல், வாழுமை உரிமையை பறித்தல் அப்படின்னு, ஊனை திருடுதல் அப்படிங்கிற குற்றவாளி ஆயிரும். அதனால இது வேண்டியது இல்லை அப்படின்னு விளக்கம் கிடைச்சதுக்கு பின்னால நானே விட்டேன். கல்லூரி படிக்கிற போது அப்ப விட்டதுக்கு பின்னால நம்மள ஒருத்தர் விருந்து கலைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சுவாமிஜி எழுதுறாங்க. அவங்க உங்களுக்கு புலால் உணவு சமைச்சு வச்சிருக்காங்கன்னா சஞ்சலமான இன்னைக்கு ஒரு நாளைக்கான அப்படின்ட்டு அவங்களும் ரெக்வஸ்ட் பண்றாங்க. இருந்தாலும் நீங்க தயவு செய்து இல்லைங்க, நான் அதை விட்டுட்டேன், எனக்கு வேண்டாம். கை எடுக்கிறதுங்கிறது வந்து நம்ம தமிழ் பண்பாட்டுல இந்திய நாகரிகத்துல மிக முக்கியமான ஒரு இதுங்க. கையெடுத்து கும்பிட்டாங்கன்னா அதுக்கு சரணாகதின்னு பேர். இதுக்கு வேண்டாங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய சரணாகதி தத்துவம். அது சொன்ன உடனேயே வந்து அவங்க பரவாயில்ல அப்படின்னு அப்புறம் அந்த புலால் உணவை எடுத்துட்டு, அப்ப பாருங்க கைகூப்பி சொன்னோன்னா அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, கொல்லான் புலால் மறுத்தானைங்கிற இடத்துக்கு முன்னால இந்த கைகூப்பிங்கிறத வார்த்தை போட்டு பாருப்பா அப்படிங்க. என்ன அடைப்புக்குரிய அர்த்தம் இது? யாருனால முடியும்? இத்தனை பேர் மகான்கள் அந்த பொருள் விளக்கம் எழுதினாலும் இந்த ஒரு குரலுக்கு மகரிஷி போல யாருமே கிடையாது உலகத்துல. என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றபடி படிச்ச வகையில எங்கேயுமே கிடையாது. கொல்லான் புலால் மறுத்தானைங்கிறதுக்கு முன்னால போட்டோம்னா கொல்லான் புலால் மறுத்தானை அப்படிங்கிறதுக்கு முன்னால கொல்லான் புலால் கைகூப்பி மறுத்தானை அப்படி சொல்றாரு. கும்பிட்டு மறுத்தானை உயிர்கள் எல்லாம் தொழும் அப்படின்னா எல்லா உயிர்களும் தொழும்னா அப்ப இல்லப்பா நான் வேண்டாம் அப்படின்னு இவர் முதல்லயே சொல்லி கைகூப்பி மறுத்துட்டான்னா அது வேண்டாம் அப்படி மாத்தி போட்டுருக்காருப்பா தெய்வ புலவர்னு சொல்றாருன்னா என்ன அடைப்புக்குரிய அர்த்தம்? இன்றைய அடைப்புக்குரிய அர்த்தத்தை அதை நம்ம விளையாட்டா எடுத்துக்கிறோம். பெரியவங்க எல்லாம் சொன்ன விஷயம் தத்துவங்களை எல்லாம் வந்து எளிமையான தத்துவங்களை அது சொல்றாங்க இல்லையா, வீட்டுல நல்லது பேசணும், சாமி பேர் அப்படிங்க, குழந்தைகளுக்கெல்லாம் உங்க ஏதாவது தெய்வத்தினுடைய மகான்களுடைய பேர் வைங்க அப்படின்னா இன்னைக்கு பேர் வைக்கிறதுல எப்படி வாயில நுழையாத பேர் வச்சாதான் லேட்டஸ்ட். அதாவது கல்வி முறையும் அப்படித்தான். ஒரு சர்வ சாதாரண கேள்விக்கு பதில் தெரிஞ்சிடவே கூடாது. எந்த இடத்துலயும் கேள்விக்கு உண்டான பதில் எங்கேயுமே வந்துடும். ஆமா, அதனால இந்த கேள்விக்கு உண்டான பதிலும் இல்லாம போயிருச்சுங்க. முதல்ல பாருங்க கல்வி முறை எப்படி இருந்ததுங்க, அந்த நம்ம தமிழக மாநில பாடத்திட்டத்துலதான் இருந்தது.
எளிமையான கல்வி நாங்க எல்லாம் தான் படிச்சோம். அதனாலதான் ஆங்கிலம் நல்லா புரிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் மெட்ரிக்னு கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஓரளவு படிக்கிறான், இவன் கஷ்டப்பட்டு படிச்சிடக் கூடாது அப்படின்னு மெட்ரிக்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அடுத்தது வந்துங்க, இந்த மெட்ரிக் படிச்சாலும் இது ஆகாது, இவன் கொஞ்சம் ஏதோ படிச்சிடறான்னு சொல்லிட்டுங்க சிபிஎஸ்இன்னு ஒண்ணு வந்தாங்க. அதுவும் ஆகாதுன்ட்டுங்க இப்ப என்னமோ ஐஎஸ்ன்னு சொல்றாங்க, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிங்க அந்த கல்வி முறையை கொண்டு வந்துட்டாங்க. எப்படி நம்ம குழந்தைங்க கஷ்டப்படும் வெளியே வந்துங்க, அவங்களுக்கு எதுவும் புரியக்கூடாது, இவ்வளவு கடினமா இருக்கு. கடினமா இருந்து போட்டி மனப்பான்மையாகி மனசு சோர்ந்து போயிடும் இல்லையா? பாருங்க, அது என்ன கல்வியினுடைய என்னங்க? கல்வி வந்து அறிவாகணும், அறிவு ஒழுக்கமாகணும், அதான ஆன பையன். அது ஆன பையன் தெரியாம என்னங்க ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க, டிசிப்ளின் ஜீரோ போனாலும் பரவாயில்லைன்றது. பாருங்க, ஒழுக்கத்துக்கு டெபினிஷன் யாரும் கொடுக்கல, மகிழ்ச்சி தான் பிராக்கெட் போட்டு தனக்கோ பிறருக்கோ போதுங்க. தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல்களை ஒழுக்கமாகும் புண்ணியமாகும் சொன்னார் இல்லையா? இது வந்து அந்த அர்த்தம். இந்த நீங்க எத்தனை வார்த்தைகளை யோசிச்சுதாங்க பெரியவங்க நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பாங்களாம். நீங்க இதுல வேதங்கள்ல கூட ஒரு வார்த்தையை கடினமா யோசிச்சுதான் போட்டிருக்காங்க, தத்தாஸ்து அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி என்னன்னா அது வந்து தேவதைகள். அது பாருங்க விளக்கம் என்னன்னா, சுவாமிஜி சொன்ன கேட்டிருக்கேன். இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய மைதானமா பந்த சுவரை எடுத்துக்குப்பா, சுவரகம் அதானே. அதுல நீ என்ன சொல்லி எதை போட்டாலும் பட்டு திரும்பும், பவுன்ஸ் ஆகும். நீ நல்லதை நினைச்சு நல்லதை பேசி நல்லதை செஞ்சிட்டீங்கன்னா அது நல்லதா திரும்பி வரும். கெட்டது பண்ணிட்டோம்னா, கெட்டது பேசிட்டோம்னா அப்போ அது பவுன்ஸ் ஆகி திரும்பி வரும் இல்லையா? அதுதாங்க அஸ்வினி தேவதைகள்னு சொல்லி ஒரு முருகன் அதை பத்தி நம்ம பேசணும். அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு அதனுடைய அர்த்தம் அதுதான், அப்படியே ஆகட்டும், அடைப்புக்குறியில தத்தாஸ்து. அப்ப சுவாமிஜி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு யோசிச்சு எத்தனாயிரம் வார்த்தைகளை ஆராய்ச்சி பண்ணி இந்த ரெண்டே வார்த்தைகள்ல உலக அமைதி வந்துரும்னு எவ்வளவு அடைப்புக்குறியில எவ்வளவு பெரிய விளக்கங்க. நம்ம அமைப்புக்கு பேரே இன்னைக்கு வாழ்வமுடன் ஆயிடுச்சுங்க. இந்த பேருந்துகள்ல தனியார் சரக்கு வந்து லாரிகள் எல்லாம் பார்த்தா பெயிண்டரே அதைய இந்த ஸ்டென்சில் கட் பண்ணி வச்சிருக்காரு. எழுத்தெல்லாம் இல்லைங்க, வாழ்க வையகம் வாழ்கவுடன் அட்டையிலேயே கட் பண்ணி வச்சிருக்காரு. யாரையும் கேட்கறது இல்லை, பின்னால வச்சு சிகப்பு பெயிண்ட்ல அடிச்சு விட்டுறாங்க. வாழ்க வையகம் வாழ்கவுடன் ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிடும். அவங்களை கேட்டா இல்ல சார் அது ஏதோ நல்ல மந்திரம்னு சொல்றாங்க சார், படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, அப்ப நல்லா இருக்கும்ங்கிற எண்ணம் வர்றதுக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு அர்த்தங்களை அவ யோசிச்சு ரெண்டு வார்த்தையை போட்டிருக்கணும். அப்ப நம்ம அதைத்தானே நம்ம ஆரம்பிக்கிறோம், அதைத்தானே முடிக்கிறோம். அப்ப அது சொன்னாலே போதுங்க. அப்போ பெரியவங்க வீட்டுல சொல்றதாகட்டும், பெரியவங்க சொல்றதாகட்டும், அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? சொல்லால் மட்டும் நம்பாதே. அது என்ன காரணத்துக்காக சொல்ல வந்தாங்க, ஏன் திட்டுனாங்க, ஏன் இந்த வார்த்தையை அந்த இடத்துல போட்டாங்க, அது பதம் என்ன, பதத்தினுடைய விளக்கம் என்ன, அர்த்தம் என்ன, பதம் சொல்றாங்களே ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அந்த காலத்துல போன வைக்கலே நல்லதுன்னு தானே வச்சாங்க, வச்சு தொலைன்னு வைக்கலையே இல்ல. இன்றைய இது அப்படி ஆயிடுச்சு இல்லையா? ஆத்திரம் அவசரம் அந்த அதெல்லாம் இல்லாம பொறுமையா இருந்தோம் இல்லையா? அது எங்க போச்சு? அதனுடைய இது என்ன, விளக்கம் என்ன? அப்போ பெரியவங்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா, ஒரு நண்பர் கூட சொன்னாரு, இது அர்த்தம் எல்லாம் கரெக்டுப்பா, பிரேக்கெட் போட்டுறோம். கல்லூரி பசங்க எல்லாம் வேற பக்கம் பிரேக்கெட் போடுறாங்க, நீ சொல்ற மாதிரி வாத்தியார் மேல எல்லாம் பிரேக்கெட் போடுறது இல்ல. நீங்க காலேஜ் பசங்களை போய் கேட்டு பாருப்பா, கூட படிக்கிற பொண்ணுல பிரேக்கெட் அடைப்புக்குறி போட்டோம்னா முடிஞ்சிருங்க. நம்ம காலேஜுக்கு அது போற மாதிரியே ஆயிடும். நான் பசங்களுக்கு எல்லாம் தான் சொல்றது, காலேஜுக்கு வாங்கப்பா, பெண் குழந்தைகளுக்கு சொல்றது படிங்க. ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை பார்க்கறது தப்பு கிடையாது, பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளை பார்க்கறதும் தப்பு கிடையாது. அப்படி பார்க்கலினா தான் தப்பு. அது ஒரு இனக்கவர்ச்சியின்பால் மனிதனுக்கு உண்டான இயல்பு உட்கண்டாது, தவறு கிடையாது. ஆனா பிராக்கெட் போட்டுறாரு, குறி போட்டுறாரு. அதுக்காகத்தான் கல்லூரிக்கு வர்றேன், அதுக்காகத்தான் நான் வர்றேன், என் வாழ்க்கையை அதுக்காகத்தான் போட்டா அப்படின்னா போதும்பா. நம்ம வர்றது படிக்கிறது, அதான் உட்பொருள் இல்லை. எது காலேஜ் போறோம்? படிக்கிறது. 3 வருஷத்துல இல்ல 4.5 வருஷத்துல படிச்சுட்டு வெளியே வரணுமா இல்லையா? அதுதான் அந்த விளக்கம். அப்போ இதைய வேடிக்கையா பேசிக்கலாம். அந்த நண்பர் சொன்னார், இல்ல சார் எங்க நாம் இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கல, கேட்டாங்க காப்பி பல்லு விளக்கிட்டீங்களா எல்லாரும் அப்படின்னா, காலையில இருந்தோன்னா எது கேக்குறாங்க பல்லு விளக்கிட்டாங்க, இல்ல காபி சாப்பிட்டு. அவர் சிரிச்சுட்டே, நாங்கெல்லாம் பல்லு விளக்காமையே பாருங்க, அடைப்புக்குறியில என்ன அர்த்தம் பாருங்க, காப்பி குடிக்கிறதுக்கு பல்லு விளக்காட்டீங்க.
அப்படிங்கிற அர்த்தம் தான் இன்னைக்கு எல்லாத்துடைய இதுலயும் ஓடிட்டு இருக்குங்க. எனவே அடைப்புக்குறையில சில அர்த்தங்களை பெரியவங்க வச்சுதான் உள்ள நம்ம ஒவ்வொரு இதும் இருக்குங்க. நீங்க மனைவியினுடைய உள்ளர்த்தம் வேற ஏங்க. நீங்க அவங்களுக்கு ஏதாவது அவங்க எதிர்பார்த்தபடி அக்கறையோட நீங்க நடந்துக்கலைன்னா அவங்களுக்கு சில கோபம் வர மாதிரி அவங்களுக்கு நடந்துட்டீங்கன்னா, இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், மனைவி உருவன் இருந்தாங்கன்னா ஏன் கோபமா இருக்கியான்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா கோபமா இருக்காங்கிறது அர்த்தம். அடைப்புக்குறியில இருக்கிற அர்த்தம் அர்த்தம். இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இல்ல தலை கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க தப்பா கருதிடாதீங்க. அடைப்புக்குறியில் இருக்கிற அர்த்தம் வேற. தலையை மட்டும் ஆட்டினாங்கன்னா கோபத்துல இல்ல கொலை வெறியில் இருக்கிறாங்கன்னு இந்த இடத்துல நம்ம நல்லா வாழ்த்திட்டு, நீங்க வீட்டுல இருந்து அலுவலகத்துல இருந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வாழ்த்திட்டே அது வேலை செய்யுங்க. கண்டிப்பா வேலை செய்யும். நான் அனுபவம் நல்லா வேலை செய்யும். நல்லா வாழ்த்திட்டே வர 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 சரியாயிடும். அதனால அடைப்புக்குரிய அர்த்தங்கள் குடும்பத்துல நீங்க குழந்தைகள் கூட கேட்குமே, அப்பா அம்மா எல்லாத்துக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அப்பாட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த அர்த்தம். எதுக்காக அந்த பார்வை சொல்றாங்க இல்லையா கண்ணதாசன், பார்வை ஒன்றே போதுமா பல்லாய் போதுமே பல்லாயிரம் சொல்ல வேண்டும். அது எதுவுமே வேண்டியதில்லை. அந்த கண்கள் இருக்கிற அர்த்தம், அந்த நடவடிக்கையில் இருக்கிற அர்த்தம் பாருங்க. அந்த மூமெண்ட்ஸ், பாடி லாங்குவேஜ், குழந்தைகளுடைய பாடி லாங்குவேஜ், சாப்பிடாதுங்க உருன்னு உட்கார்ந்துருக்கும், இது எல்லாம் சரியா புரிஞ்சிட்டோம்னா வாழ்க்கை இனிதுங்க. அந்த அடைப்புக்குரிய அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கல. தலைவர்கள் தான் சில ஒரு வார்த்தையில சொல்லுவாங்களாம். பெரியவங்க நீங்க முதலமைச்சர் நிலையில் இருக்கிறவங்க, அமைச்சர்கள் நிலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு இடையில இருக்கிறவங்க பாருங்க, செக்ரட்டரின்னு காரியதரிசி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய இதே அந்த அர்த்தங்களை ஒரு வார்த்தைகளை சரியா புரிஞ்சுக்குவாங்க. அது சொன்னாருங்க ஒரு அலுவலகத்துல உயர்ந்த பதவியில் இருந்தவர் கூட, அது இவருக்கு உண்டான இதெல்லாம் சரியா அந்த இது வரலைன்னா அந்த ஃபைல்னு சொல்றோம் இல்லையா கோப்பு, அதுல ஆங்கிலத்துல மேல குறிப்பு எழுதுவாராம், நாட் அக்செப்டட் அப்படின்னு எழுதுவாங்க. அந்த நாட்டுக்கும் அக்செப்டடுக்கு இடையில இடைவெளி கொடுத்துருப்பாங்க கொஞ்சம். தனி வார்த்தை தானே நாட் அக்செப்டட். அப்புறம் இவர் எதிர்பார்த்ததெல்லாம் என்னன்னு தெரியல, எதிர்பார்த்ததெல்லாம் அந்த ஃபைலுக்குள்ள வந்துருச்சுன்னா கடைசியில இவர் ஒண்ணுமே சார் நாட் அக்செப்டட்னு எழுதிட்டீங்க எப்படி சார், இந்த ஃபைல எல்லாரும் பாத்துட்டாங்க அப்படியா, ஒண்ணு இல்லை கொண்டாந்து அந்த என்ஓடிக்கு பக்கத்துல ஈன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து பாருங்க, நாட் அக்செப்டட் நோட் அக்செப்டட், குறிப்பு உறுதி செய்யப்பட்டது ஆமோதிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தமிழ்ல அர்த்தத்தோட எழுதி வச்சிருவாங்க. எவ்வளவு அர்த்தம் பாருங்க. அப்போ ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு செயல்கள்லயும் பறவைகள்ல இருந்து நீங்க விலங்கினங்கள்ல இருந்து அதனுடைய அதான் சூட்சமம்னு சொல்லுவாங்க. மின்சாரமே அதானே, அட்டை இருக்குல்ல, சூட்சமத்தை புரிந்து கொண்டால் ஒளி கொடுக்கிற மின்சாரம் அது கம்மியா வருதா அதிகமா வருதா, எரியும் நிலையில வருதா இல்ல எரியாத நிலையில வருதா, சரியா வருதா, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம புரிந்துட்டோம்னா வாழ்க்கை இனிதுங்க. அந்த அடைப்புக்குரிய அர்த்தம் நிறைய இடத்துல தெரியாம இருக்கிறது காரணம் மனம் ஒருமுகப்படாமல் இருக்கிறதா, லிசனிங் பவர் நம்ம குறைச்சிக்கிட்டதுதான். அதுக்கு என்ன தேவை, அருட்தந்தையினுடைய தவ முறைகள், வாய்ப்பு கிடைக்கிற எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தவம். அதுக்கு என்ன தேவை, உடல் ஆரோக்கியம். அதுக்கு என்ன அடிப்படை, உடற்பயிற்சி. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ், கொஞ்சம் கொஞ்சமா தியானம் எல்லாம் பண்ணி பண்ணி எளிமை, இதை விட என்ன வேணுங்க, அதை பண்ண பண்ண நம்ம வேலைகள் காரியங்கள் எல்லாம் சுலபமா முடியுங்க. அதனால அடைப்புக்குரிய அர்த்தம் என்னன்னு புரியுது, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு விளக்கம் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெளிவா தெரியுதுங்க. உங்களுக்கும் தெரியும், தெரியட்டும், குரு அருள் புரியட்டும் என்று கூறி இதுகாரும் செவிமடைத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதுக்காக நமக்கெல்லாம் அற்புதமான ஏற்பாடு செய்து கொடுத்த ஐடி இயக்குநரகத்துக்கும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை இந்த நேரத்தில் கூறி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக
சாம்சங்ன்ற பேர்ல வந்திருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசலாம். உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். சாம்சங் SM. மைக் ஆன்ல தான் இருக்குங்க ஐயா, இன்னும் பேசல அவங்க. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரொம்ப கிருபாநிதி ஐயா ஐயா உங்களுடைய வந்துட்டாங்க. தெரியுது ஐயா. அம்மா கேக்குதாம்மா? நல்லா அம்மா கேக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க இல்லையா, நீங்கெல்லாம் எந்த அடைப்புக்குறியில இருக்கோம், மத்தவங்களுக்கு என்ன அடைப்புக்குறி வச்சிருக்கோம்னு தெரியல. நீங்க இன்னுமே கொஞ்சம் அதை அகத்தாவி பண்ணணும் சேர்த்து அப்படின்னு தோணுது அன்னைக்கு உங்க ஸ்பீச். ரொம்ப நன்றி ஐயா. இன்னைக்கு நீங்க சொன்னதுல ரொம்ப மகிழ்ச்சியா நான் ஏத்துக்கிட்டது, நம்ம மகானுடைய பாடல்களும் பின்னாடி திருக்குறள் மாதிரி ஒரு மெய்விளக்க புத்தகமாக வரும் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுயா. நன்றி, வாழ்க வளமுடன்யா. ஐயா நீங்க சொன்னதுல இப்ப எல்லாத்தையும் எழுதி வச்சு கொஞ்சம் சிந்திச்சதுல எனக்கு தோணுனதை சொல்றேன். எண்ணம், சொல், செயல், மனம், இதம், எல்லை கட்டிய இதம், நினைப்பது நடப்பது நித்திய கடன், மாறி வரும் சூழ்நிலையில் பழிகிட ஆகாத. இப்ப இது ரெண்டாவது தர்க்கம் பண்ணாத, எல்லாமே சொல்லிட்டீங்க ஐயா. ஆனா அந்த தன்முனைப்பை பத்தி சொன்னீங்க இல்லையா? இப்ப தன்முனைப்புன்னு நம்ம தெரியாது. இப்ப அவங்க செய்யல, வேண்டாம் இவங்களோட ஆர்கியூ பண்ண வேணாம், தர்க்கம் பண்ண வேணாம், சரி நம்ம ஈகோ மாதிரியும் கொண்டு போக வேணாம்னு விட்டுட்டே போனோம்னா ஐயா, ஒரு காலத்துல அது ஒரு பல செயலுக்கு பிறகு வெடிச்சு வேற விதமா போறது மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்துருதுயா. அத முதல்ல அப்ப என்ன சொல்ல எனக்கு தோணும், முதல்ல லேசா அவங்கள்ட்ட பேசியிருந்தோம்னா, இல்ல முதல்ல இவங்களுக்கு புரிய வச்சிருந்தோம்னா இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்காதோ அப்படின்னு தோணுமியா. இது தன்முனைப்பா இல்ல எனக்கு புரிஞ்சுக்க தெரியலையா? இன்னைக்கு பேசினது உங்களுடைய அத்தனையும் வச்சு நானா முடிவு பண்ணி என்னுடைய சூழ்நிலையில சில கருத்துக்கள் இப்படி தோணுச்சு அப்படிங்கல இதை எப்படியா ரிலீவ் பண்றது? இவங்க இப்படி ஒத்து போக மாட்டேங்கல, விளக்கவும் முடியல, நமக்கு விளக்கவும் முடியாது, சில உறவுகளை விளக்க முடியாது, அவங்களோட ஒத்து போக முடியல. சரி பாப்போம் பாப்போம் பாமுங்க, அது வேற மாதிரி வெடிச்சிருதோன்னு ஒரு பயம் கூட வந்துருமியா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. நல்ல இது இப்போ முக்கியமான இது உங்களது உங்களுடைய கருத்து நியாயமானதும் இரண்டொழுக்க பண்பாட்டுக்கு ஒத்து வர்றதாக இருந்தால் அது இயற்கையும் குருவுமே அதை பார்த்துப்பாங்க. நீங்க கவலையே பட வேண்டாம், காலத்தால அவங்கள திருத்தி உங்க சேர்த்திடுவாங்க. ஒருவேளை நம்ம தவறா எடுத்துக்க வேண்டாம், இயற்கைக்கு முரணான நம்ம நினைச்சதும் நம்மளுடைய கருத்து இயற்கைக்கும் குருவுக்குடைய கருத்துக்கும் முரணானதான்னு மட்டும் அகத்தாய் பண்ணிட்டா போதும். அது பண்ணி இல்ல நம்ம கருத்து இயற்கைக்கு முரண், குரு காட்டிய வழிக்கு முரண்னா நம்ம இறங்கி போறது தவறு கிடையாது, உடனே இறங்கி போயிடணும். அதுதான் பிராயச்சித்தம். நான் அதை பத்தி பேசியிருந்தேன். ஒருவேளை நம்ம கருத்து 100% நியாயமானதா இருந்ததுன்னா நீங்க விட்டுறலாம், வாழ்த்தலைகளை மட்டும் அனுப்பிச்சிட்டுருங்க. இயற்கையும் குருவுமே உங்களை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்திடும். கவலையே பட வேண்டாம். நன்றி. சிறப்பியா, நன்றி ஐயா. உங்கள்ட்ட நான் என்ன எதிர்பார்க்க போறேன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் உங்க ஸ்பீச் போது. ரொம்ப சிறப்பியா, நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சாம்சங் SM146 நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நான் ஒசூர்ல ஜெயக்குமாரி பேசுறேம்மா. கேக்குதுங்களாயா? கேக்குதுங்க. பேசுறேன், கேட்கல. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான விளக்கம் ஐயா. நீங்க சொன்ன மாதிரி இந்த லாரியில, அந்த காருங்கள்ல, பஸ்ல எல்லாமே இப்ப அந்த வாழ்க வளமுடன் சொல்லி ஒட்டி பாத்திருக்கேன், நான் நிறைய பாத்திருக்கேங்கய்யா. அதே போல நம்ம நிறைய ஏதாவது ஒரு சிக்கல் இல்ல குழப்ப மனநிலையில எதுக்காவது ஒரு பிரச்சனைக்காக நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாகனத்துல டிராவல் பண்ணும்போது அது ஆப்போசிட்ல வந்தாலோ இல்ல நம்மள நோக்கி போனாலோ பாத்தீங்கன்னா அந்த வாழ்த்து வந்துச்சுன்னா நம்ம போற காரியம் சக்சஸ் ஆகுது நமக்கு. ஏன்னா அது மகரிஷில இருக்கிறதுனால அது ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்கய்யா. அந்த வாழ்க வளமுடன் சொல்லும் போது குருவே நம்மள வாழ்த்துற மாதிரி, கூட இருந்து நம்மள பாத்துக்கிற மாதிரி. ஏன்னா நிறைய நான் அதுல உணர்ந்தேங்கய்யா. ஒரு டைம் எங்க பையனுக்கு ரொம்ப சீரியஸ், உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு நாங்க பயத்துல போறோம், சென்னையில தாங்கய்யா. ஏகப்பட்ட வாழ்க வளமுடன் வாழ்த்து வந்துச்சு. எனக்கே புரியல, எங்க பார்த்தாலும் வரும்போது ஆப்போசிட்ல வந்துட்டே இருந்தது. நாங்க பயந்துட்டு போறோம், என்ன சொல்லுவாங்களோ. அப்போ இந்த டெங்கு ஃபீவர் வந்த நேரங்க. அப்போ இந்த செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் கேளம்பாக்கத்துல இருக்கு, அங்க அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ எங்களுக்கு பயம், என்னவோ தெரியலையே, வேற ஏதாவது பிரச்சனையா என்னன்னு பயந்து பயந்து போகும்போது இந்த வாழ்த்தானா அதை நினைச்சு நான் அதை பார்க்கல. ஆனா அங்க போய் அந்த பையன் நல்லா இருக்கான், பையன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைச்சு ஒரு 2 நாள் கழிச்சுதான் நான் அதை உணர்ந்தேன். ஓ இதுக்குதான் அந்த வாழ்த்து வந்துச்சா அப்படின்ற மாதிரி உணர முடிஞ்சதுங்கய்யா.
அதான் ரொம்ப சிறப்பு நீங்க உங்களை சொன்னீங்க. அறியாம அதை படிக்கிற போது உங்க வாய் முணுமுணுக்கும் இல்லைங்க ஜெயக்குமாரி மேடம். அதை பார்த்தாலே ஆமா வாழ்க வளமுடன். அது அந்த வாழ்த்து ஆமா பையனுக்கு போயிருக்கும். அவ்வளவு. போயிருக்கு. நிறைய நான் அதுக்காக வந்த உணர்ந்திருக்கேன். இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. அதான் அடைப்புக்குறி பிராக்கெட்ல அதை அனுப்பிச்சிருக்காங்க சுவாமிஜி. ஆமா 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 இப்ப நீங்க சொன்ன மாதிரி வாழ்க வையகமும் நிறைய லாரில பார்த்தேன், நான் நிறைய பார்த்திருக்கேன். அதிகமா வந்து இது பண்ண. ஆமாங்க, ரொம்ப சிறப்புங்க. அதனாலதான் அதை ஷேர் பண்ணிக்கலாம் தாங்க நான் இது பண்ண. வேற ரொம்ப சிறப்பான விளக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா, நன்றிங்க, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சொல்லுங்க. யுகம் கிரேத்தா யுகத்தை பத்தி சொன்னீங்க. அப்ப அவங்க கேட்பாங்க பசங்கன்ட்டு. இப்ப பசங்க பேச்சுதான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது. பசங்க நம்ம பேச்சு வயது வர்ற வரைக்கும் உங்க பேச்சு கேட்பாங்கம்மா. வயது வந்ததுக்கு பின்னால உங்க வீட்டுக்காரர் தான் உங்க பேச்சு கேட்பாங்க. பசங்க பேச்ச நீங்க 2 பேரும் கேட்க. அதான் கல்வி. அப்படிதான் ஆயிடுச்சுங்க. நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது. நீங்க தலையீட்டை குறைச்சுக்கங்க. என்னங்கம்மா? தலையீட்டை குறைச்சுக்கிட்டாதான் அந்த கேள்விக்கே இது இல்லாம அடைப்புக்குரிய அர்த்தம் என்னன்னா, என் பிரச்சனைக்கு நீ வராத, எனக்கே தெரியும் அர்த்தம். அது பசங்க என்னன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு பின்னால அவங்க பிரச்சனையில தலையிடாதீங்க, என்னமோ பண்ணட்டும், நம்ம வாழ்த்தோட நிறுத்திக்கும். நம்ம அம்மா அப்பா நம்மள அப்படித்தாங்கம்மா விட்டாங்க. கல்யாணம் ஆகாதுங்களும் அப்படிதான் இருக்குதுங்க. நம்ம அவங்க பேச்சுதான் கேட்க வேண்டியதா இருக்குது. அதனால நம்ம தலை ஐயா கேக்கலங்க ஐயா. ஐயா கேக்கல. அதான் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. இப்ப கேக்குதா? கேக்குதுங்களாமா? எனக்கு நல்லா இருக்கு. நீங்க கேக்கல. அதான் முடிந்தவரை தலையிட்ட குறைச்சிக்கலாம். அவங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தலையிடுவதை குறைச்சிட்டோம்னாலே சரியாயிருங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்னு போக வேண்டியதா இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லைங்க ஐயா, எப்ப பாரு போன்லயே தான். இப்போ பெரியவங்களுக்கும் போன் தான், சின்னவங்களுக்கும் போன் தான், சின்ன குழந்தைக்கும் போன் தான். இப்போ போன் விட்டா வேற வேலையே இல்லை. அதுதான் மாறும், இனிமே மாறாது. அது மாறதுக்கு வாய்ப்பு குறைச்சல். இப்ப நான் நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அது நீங்க முயற்சி பண்ணுங்க. சின்ன பசங்களா இருந்தா, பெரிய பசங்களுக்கு முடியாது. ஒரு சிறுவன் செல்ல பாத்துட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பாவும் செல்லு பாத்துட்டு இருந்தாங்க. உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் போய் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு விரிச்சு உட்கார்ந்தாங்க. இந்த பையனும் செல்ல வச்சுட்டு புத்தகத்தை எடுத்துட்டு உட்கார். அதுதான் அதுக்கு தீர்வு, சின்ன குழந்தையில இருந்தே. அப்ப நம்ம நடந்துக்கிறது தான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்கன்னு அர்த்தம். ஆமா ஐயா, நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, இப்ப ஆவி அந்த இதுல வரும் அப்படின்ட்டு. அது எப்படிங்க? ஏதோ சொன்னீங்க, ஆவி பேசும் அப்படின்னு சொன்னீங்க தானே? இப்போ இல்லையே, நான் ஆவி பத்தி சொல்லவே இல்லையே. ஏதோ ஒரு போன்லயே இப்போ பேசுற மாதிரி ஏதோ சொன்னீங்க. அது வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க அந்த ஜீன்ஸ் படத்துல வருதுல்ல, ஐஸ்வர்யா ராய், கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை. அதுல அந்த பொம்மை மாற புகை மாற போகும்ல, அதே மாதிரி இப்ப இயல்பாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது இப்ப நீங்க உங்க வீட்டுக்காரர் போன் பண்ணாருன்னா அவரோட உருவம் தெரியும் எதிர்காலத்துல. ஆனா நிஜ உருவம் இல்ல, மெய்நிகர். அது இப்ப மேலை நாடுகள்ல வந்துருச்சு. அது உருவம் தெரியும், ஆனா அது ஒரு நிஜ உருவம் கிடையாது, தொட்டா மறைஞ்சிரும். அதுதான். அப்படி ஆவின்னு நினைச்சிட்டீங்களா? பயந்துக்காதீங்க. ஆவிதான் உண்மை சொன்னா ஆவிதான். நல்ல தமிழ் பதம் கரெக்டா போட்டீங்க. ஆவி, மெய்நிகர் ஆவி. நல்லா இருக்க கேக்குறதுக்கு. என்னடா இது புதுசா கண்டுபிடிச்சாங்களா? அது மாதிரி ஒரு டவுட். அதான் புரியல எனக்கு, அதான் கேட்கலான்னு. நல்லதுங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்.
அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா, இணைப்புக்கு நன்றி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க மேடம். ரொம்ப சிறப்பா இருக்கும். எப்பவுமே உங்க தலைப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கும் அதே மாதிரிதான் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இந்த வாழ்க வளமுடன் தான் நானும் ஒரு அனுபவத்தை சொல்லலாம் தான். சின்ன வயசுல இருந்தே அந்த லாரிகள் பின்னாடி எல்லாம் எழுதியிருக்கோம். அந்த வார்த்தை என்ன ரொம்ப ஈர்த்துச்சு. அது இப்பதான் எனக்கு புரியுது எங்க இந்த இப்படிப்பட்ட ஒரு குரு கிட்ட என்ன ஒப்படைச்சிருக்கு அந்த வார்த்தை அப்படின்றத ரொம்ப நான் வியந்து வியந்து பார்ப்பேன். அந்த வாழ்த்தை வையகத்தையே வாழ்த்துறதுக்கு நமக்கு பொறுப்பை கொடுத்திருக்காரு நம்ம குரு அப்படின்றதெல்லாம். அந்த வாழ்க வையகம் காலை இரவு மாலை எப்பவுமே சொல்லிட்டு இருந்தாலும் அது ரொம்ப நல்லது. வாழ்த்து என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அந்த ஆர்கியூமெண்ட்லாம் ரொம்ப குறையுது. 10 வார்த்தை பேசுற இடத்துல 4 வார்த்தை பேசுறோம். 4 வார்த்தை இல்லைன்னா கூட அது அப்ப கூட முடியலன்னா ஒரே வார்த்தை வாழ்க வளமுடன் சொல்லிட்டு போயிடுறது இப்பெல்லாம். அது ரொம்ப ஒரு அது ரொம்ப நான் உணர்ந்ததை சொல்றேன்யா. என்ன அனுபவத்தை நான் சொல்றேன். ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் தான். சிறப்பா இருக்கு அந்த வாழ்த்துறது. இப்ப கூட அம்மா பசங்க எப்படி பசங்க பேச்சை நம்ம கேக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, இந்த காலத்து பசங்க ரொம்ப ஸ்மார்ட். அவங்க எப்படின்னா ரியலி ஸ்மார்ட். அவங்க எப்படின்னா அவங்க சொல்றதுல கரெக்டா இருக்காங்க. நம்ம அவங்க பேச்ச ஒரு வயதுக்கு அப்புறம் நம்ம அவங்க பேச்ச கேட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆர்குமெண்ட் எல்லாம் குறைஞ்சிருது. இந்த காலத்து பசங்க அப்படிதாங்க, ரொம்ப சிறப்பா இருக்காங்க, நல்லா யோசிக்கிறாங்க. இப்போ சமீபத்துல நான் கேள்விப்பட்டது பாதி டைவர்ஸ் நடக்கிறது பெற்றோர்களோட தலையீடாலதான் டைவர்ஸே போகுது அப்படின்னு நான் ஒரு கருத்து. அது ரொம்ப எனக்கு மன வருத்தம். அது ஒரு உண்மை. நாங்க ஒரு பட்டிமன்றமே வெளியே நடத்திட்டோம். அது யாருனால பிரச்சனை, பொண்டாட்டினாலும் இல்ல, அவங்கள பெற்றவங்கனாலதான் பிரச்சனைன்னு தான் அவங்க கருத்தை பசங்க மேல திணிச்சு அந்த கடைசியில எதுக்கு கல்யாணம் பண்ணி தராங்கன்னு தெரியல. கடைசியில 2 பேரையும் பிரிச்சிடுறாங்க. இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க அழகா. அந்த செல்போன் பார்த்துட்டு இருக்க குழந்தை நம்ம தூக்கி போட்டு ஒரு புக் எடுத்தோம்னா நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் பிரதிபலிக்குது நம்ம குழந்தைங்க கிட்ட. அதுதான் நான் சொல்லுவேன். இப்ப என் வீட்டுக்கார் கூட நைட்டு போன் பார்த்துட்டே இருப்பாரு. நானும் இப்போ நான் ஆன்மீகத்தை தான் பார்ப்பேன். நம்ம மகரிஷி இது சொற்பொழிவு இதெல்லாம். ஆனா நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், 10 o'clock மேல போன் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு நான் அதை நிறுத்திட்டேன். சோ அப்ப நம்ம பாக்குறது இல்லைங்களா? நல்ல பழக்கம். இல்ல காலையில இருந்து எல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனா நைட்டு சிலது நல்லதை பார்த்துட்டு நான் தூங்கணும்னு ஆசைப்படுவேன். நம்ம குருவோட இது மந்திரங்கள் என்ன ஏதாவது ஒரு பேச்சு அந்த மாதிரி பார்ப்பேன். அப்போ இந்த பர்வீன் சுல்தான் அந்த ஸ்பீக்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சிலதெல்லாம் பார்ப்பேன். என் ஹஸ்பண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே தூக்கம் வரலன்னா எடுத்து பார்க்கறது. தூக்கம் இப்படித்தான் நம்மளோட இதுதான் குழந்தைங்களை பிரதிபலிக்குதுன்னு சொல்ல வரேன். சிறப்பு யா, மிக்க சிறப்பு உங்களுடைய ஸ்பீச். ஐயாவோட நம்பரை கொஞ்சம் டிஸ்பிளே பண்ண நல்லா இருக்குமா? வாழ்க வளமுடன். நன்றி. எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உங்க ஸ்பீச்ல. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லட்சுமணன் காந்திமதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா கேள்வி பதில் நிகழ்ச்சியில தான் கலந்துக்கிட்டேன். உரை அப்புறம் கேட்கறீங்க ஐயா. ஒரு பொதுவான ஒரு ஐயா, குடும்பமா இருக்கட்டும், வெளி உறவுகளா இருக்கட்டும், ஒரு தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும், அந்த இடத்துல நம்ம கோபப்படுற இடத்துல அன்பா இருக்கிறதும், ஆசைப்படுறத அளவு முறையோட இருக்கிறதும், தீய எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா எழும்புது, அதை நல்ல எண்ணங்களா கொண்டு வர்றதுக்கும், கவலை இருக்கிறத நம்ம கவலைப்படாம நிம்மதியா இருக்கிறதுக்கும், அந்த மனசூழல் அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம எப்போதுமே மெயின்டைன் பண்றது எப்படிங்க ஐயா பண்றது? ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா நம்ம நல்லது சொல்றோம், அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுனால, ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஆச்சுனாலே ஆப்போசிட்ல இருந்து வரக்கூடிய வார்த்தையினால நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு வந்துருது. கோபமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இதாகுது. அதை பேலன்ஸ் பண்ணி அவங்களையும் சமாதானப்படுத்தி அந்த சூழல்ல சரிப்படுத்துற ஒரு நிலையை எப்படிங்க ஐயா அந்த இதை வளர்த்துக்கிறது? வாழ்க வளமுடன் ஐயா. சரி, நான் இது நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. இது சுவாமிஜியே பதில் சொல்லியிருக்காங்க. மத்தவங்க ஒரு விவாதம் பண்ற போதோ பேசுற போதோ உங்க மனம் உருவ மையத்தில் இருக்கணும். ஆக்கினையிலிருந்து நீங்க அதையெல்லாம் கேட்டீங்கன்னா, ஆக்கினைங்கிறது 13 to 8 அலைச்சூழல்.
ஆனா அவங்க 20-20க்கு மேல பேசினாலும் உங்க மனம்ங்கிறது புருவ மையத்திலிருந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது ஃபில்டர் ஆகி உள்ள போகும், நீங்களும் 20க்கு வர மாட்டீங்க. அதே போல நீங்க பேசுற போது நீங்க 13ல உள்வாங்கினாலும் துரியத்திலிருந்து உங்க கருத்தை சொல்லணும். ஒரு நிமிடம் கண்ணை மூடி உச்சந்தலைக்கு உங்க மனதை கொண்டு வந்து நீங்க கருத்து சொல்ற போது 8 கீழே வந்து நல்ல கருத்துக்கெல்லாம் போகும். அது உங்களுக்கு எதிர் விளைவை கொடுக்காது. ஒண்ணு அவங்க பேசையில ஆகினையில கேட்கணும், நீங்க பேசையில துரியத்துல பேசணும். ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு சிரமமான சூழ்நிலை இருக்கோ அப்ப சாந்தி நிலையில் இருக்கும். அதனாலதான் அறிமுக பயிற்சியிலே இந்த 3 தவத்தையும் கொடுத்துட்றாங்க. புரிஞ்சுங்களாங்கய்யா? ட்ரை பண்ணுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க சிறப்பு. வாழ்க வளமுடன். மிக்க சிறப்புங்க ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கண்ணம்மாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோமா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? கண்ணம்மாள் அம்மா. அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். சபரீஷ் மெல்பர்னா இந்தியாவா? ஐயா மெல்பர்ன்ல தான் இருக்கு. நல்லா இருக்கீங்களா சபரீஷ்? ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது குரல் கேட்கறது. சபரீஷ் சரிங்க இல்ல, உங்க ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு அனுப்பலாமான்னு நினைச்சேன். சரி வந்துருவாரு அப்படின்னு நினைச்சா வந்துட்டீங்க. அந்த எண்ணத்துக்கு பவர் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஐயா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்களா இந்த ஸ்கூல்ல படிக்க போகும்போது காலேஜ்ல இந்த ஆண் பெண் ஈர்ப்பு, இப்போ நிறைய பசங்க வந்து என்ன சொல்றதுங்க ஐயா, லவ் பண்ணி ரொம்ப லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி சுத்துற கேஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ஒருதலை காதல் அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது படிப்பு வந்தோம் நம்ம சில டக்குன்னு மூவ் ஆன் ஆக மாட்டேங்கிறாங்க இல்லையா? இப்போ மத்த இடத்துல நான் அப்சர்வ் பண்றது சில இடத்துல எல்லாரையும் சொல்லல, பட் சில இடத்துல வந்து லவ் ஒர்க் அவுட் ஆகுறான்னு பாக்குறாங்க, ஒர்க் அவுட் ஆகலாம் தேங்க்யூ வெரி மச் பைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஊர் பசங்களும் பொண்ணுங்களும் விடுற மாதிரி தெரியல. திருப்பி பின்னாடியே போறது, சுத்துறது, அப்புறம் அதனால வர பிரச்சனைகள் அது 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 படத்திலேயே அந்த மாதிரி தானே போடுறாங்க. பின்னாடி போகணும், சுத்தணும், அப்புறம் கடைசியில அதே தான் கரெக்ட்னு பண்றான். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நன்றி. நன்றி சபரீஷ். அது இப்ப சபரீஷ் கேட்ட கேள்வி இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி. பதிலும் நான் எனக்கு அடியான தெரிஞ்ச அளவுல மகரிஷியோட கருத்துக்களை என்ன சொல்றேன். இப்ப என்னன்னா, எல்லாருமே உடல் சார்ந்த லவ் அப்படிங்கிற மாதிரி சினிமால காமிச்சது. அந்த காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிற போது கவர்ச்சிக்குன்னு சில தனியா நடிகைகள் இருந்தாங்க. ஆலம் இருந்தாங்க, அப்புறம் வந்து ஜெயமாலினி, சில்க் சுமிதா வரைக்கும் அப்படி எல்லாம் வந்தாங்க. இன்னைக்கு அப்படி கவர்ச்சிக்கு யாரும் தனியா நடிகை இல்லைங்க. எல்லாமே வந்து இவங்களே கவர்ச்சிக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குறாங்க. ஆனா அது வந்து என்னன்னா, உடல் சார்ந்த நம்ம கிட்ட இல்லாத என்னமோ அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி அதை சார்ந்த ஒரு ஈர்ப்பை கொடுக்கறது தான் காதல்னு தப்பா புரியப்படுகிறது. அது தப்புங்க. அதுதான் சுவாமிஜி சொல்றாங்க, உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை நம்ம அந்த ஆன்மாவை லவ் பண்ண எப்ப ஆரம்பிக்கிறோமோ அது வந்து அன்கண்டிஷனலா மாறும். நீங்க உருவத்தை விட்டுருங்க, அதை ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. உள்ளத்தை கண்டுபிடிச்சு அந்த லவ் வர்ற அளவுக்கு வந்து அது சக மனிதனை நேசிக்கிறதுங்கிற போது நீங்க வெளிநாடுகள்ல சொல்ற போது குட் பைன்னு பிரேக்கப் ஈஸி. அவங்க உருவத்தை பத்தி ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் இங்க உருவமே பெரிய அதிசயமா பாட்டு அப்படித்தான் இருக்குதுங்க. கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய காதல் அதிசயம் அப்படின்னு சொல்லி. அம்மா ஐயா வாழ்க வளமுங்க ஐயா. யாரு பேசுறீங்கம்மா? அம்மா ஐயா கண்ணம்மாள், நாங்க கூப்பிட்டீங்க எடுக்க முடியல ஐயா. சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. உங்க எப்பொழுதும் போல உங்க சிரிப்பான விவாதம் சூப்பரா இருந்துங்க ஐயா. நல்லா பேசுனீங்க ஐயா. ஐயா நீங்க ஆல்ரெடி ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. நேற்றுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுங்க ஐயா. நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது எங்க வீட்டு சொந்தத்திலேயே 2-3 பொண்ணுங்க கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்க மாட்டேன்ட்டு போயிட்டாங்க. அதுக்கு எங்க தங்கச்சி சொன்ன, இல்ல நம்ம பெரியவங்க வந்து நல்லா பார்க்காம செஞ்சதுனாலதான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு. நான் சொன்னேன், அப்படி இல்லை, நம்ம கருவப்புக்கு தகுந்த மாதிரிதான் அமையுது, நம்ம அதைய வந்து சரியா பார்க்காதனாலதான் இப்படி அப்படின்னு சொன்னா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது,
நம்ம தான் முயற்சி பண்ணி அது எப்படி என்னன்னு பார்த்து செய்யணும். ஆனா நிறைய நடந்துக்குதுங்க ஐயா, எங்க சொந்தத்திலேயே 4-5 நடந்திருக்குதுங்க ஐயா. அது அந்த பொண்ணு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம சொல்லி போயிட்டு வரமாட்டேங்கிறாங்க ஐயா. அதுதான் இல்ல நம்ம தப்பா, மன இல்ல வருத்தமா இருக்குமா? உண்மையிலேயே நம்ம தப்பா, இல்ல நம்ம கருமைப்போட அமைப்பா அப்படின்னு. இல்ல 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 நீ கருமைய அமைப்பும் கிடையாது, உங்க தப்பும் கிடையாதுங்க. சரிங்க. சமுதாயத்தினுடைய சீர்கேடுதான் இன்றைய, அதாவது இன்றைய எல்லா தொலைக்காட்சி தொடர்களும் சினிமாக்களும் இல்லறம் மீறிய, நல்லா கேட்டுங்க, இல்லறம் கணவன் மனைவியினுடைய ஒழுக்கம் மீறிய ஒரு நட்புக்கு, ஒரு ஈர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரவாயில்லைங்கிற ஒரு மனோபாவத்தை கொண்டு வந்துட்டாங்க சமுதாயத்துல. இதுதான் தவறு. அது இந்த குழந்தைகளுக்கு அது கெட்டது மனசு சீக்கிரம் பிடிக்கும்க்கா. நல்லது லேட் ஆகும், கெட்டதை சீக்கிரம் பிடிச்சுக்கிறாங்க. அதனால அந்த கெட்டதை சீக்கிரம் பிடிச்சு, அதனால என்ன பரவாயில்ல நானும் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு, அது என்ன சொல்றதுங்க, நம்ம ஊர் பக்கம் சொன்னா திமிருன்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் அது அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, உயிர் திமிருதுங்க. உயிர் வந்து ஆற்றல் அதிகமா இருக்கிறதுனால உயிர் திமிருது. அந்த திமிருனுடைய இது வந்து எப்ப அடங்குன்னா, பட்டறிவுன்னு ஒண்ணு இருக்குங்க. எல்லாம் போய் எல்லாம் ஓஞ்சதுக்குனால, பட்டறிவு வந்ததுக்குனால அது அடங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வாழ்த்தலைகளை மட்டும் நல்லா அனுப்பிச்சிட்டு இருக்கலாம். சரியா வந்துருங்க. உங்க தவறு, உன் குற்றமா என் குற்றமான்னு பாட்டெல்லாம் இல்ல. இது வந்து சமுதாய குற்றம். நன்றிமா. ஆனா பாதிக்கிறது நம்ம பசங்க, நம்ம குடும்பம் தாங்க ஐயா. ஆமாங்க. சமுதாயத்தை நீங்க வாழ்த்துங்க. சரிங்க சரிங்கய்யா. ரெண்டாவது ஒண்ணுங்கய்யா, பசங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. சரிங்கய்யா. கிடைக்காதுங்கா, கிடைக்கவே கிடைக்காது. நீங்க என்ன பண்ணணும்னா, சரிங்கய்யா, எங்க சொந்தத்திலயும் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. 3வது கல்யாணம், 3வது மாப்பிள்ளை அப்படி ஆயிடுச்சு. அது என்னன்னா, என்ன பண்ணணும்னா, அவங்கள பக்குவமா, பெற்றவர்கள் நீங்க சொன்னது கரெக்டுங்க. அமைதி நிலையில எப்பெல்லாம் விரக்தி நிலையில இருக்கிற போது ஒரு ஆறுதலை சொன்னீங்கன்னா உள்ள போகும். உயிர் திமிரிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களை அடிச்சிரு. சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக நிர்மலா அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட ஸ்பீச் எப்பவுமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்குங்க ஐயா. இன்னைக்கும் அதே போலதாங்க ஐயா. ஒரு முறை வந்து நீங்க ஃபுட் பத்தி ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் கொடுத்தீங்க. டோல்கேட் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு, அது நம்ம வந்து ரொம்ப கவனமா கடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்பத்துல இருந்து நான் எப்பவுமே அந்த ஃபுட்டு சாப்பிடும்போது உங்களோட ஸ்பீச் எனக்கு நீங்க சொன்னது ஞாபகம் வருங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அப்புறம் 2007 தான் நான் மனவளக்கலை ஒரு மெடிக்கல் இஷ்யூக்காக டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணதுனாலதான் நான் சேர்ந்தேன். ஆனா அதுக்கப்புறம் எந்த டச்சுமே இல்லை. 2020 வரைக்கும் எந்த டச்சும் இல்லை. ஆனா அந்த இடைப்பட்ட அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மதிஷோட போட்டோ மட்டும் எனக்கு எங்க பார்த்தாலும் தெரியும். நம்ம இன்னும் அதை நம்ம கண்டினியூ பண்ணாம இருக்கோமே அப்படின்னு மட்டும் உள்ளுணர்வா தோணும். எப்பவுமே வாழ்க வளமுடன்ற வாசகமும் மாரிஷோட போட்டோ எங்கமே ஒரு ஆட்டோலயோ எங்கன்னா என் கண்ணில் படும். அப்ப அந்த மட்டும் தோணிட்டே வந்துட்டே இருந்தது. 2020 வரைக்கும் நான் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் 2020ல திரும்பவும் சேர்ந்து பிரம்ம ஞானம் முடிச்சு இப்ப திரும்பவும் கூட ஜெயின் டிப்ளமோலயும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேங்கய்யா. அதோட வேதாத்திரியத்தோட பயணிச்சுட்டு இருக்கோம். பேராசிரியர்களோட ஸ்பீச் எல்லாம் தினமும் கேட்கறதுனால ரொம்ப இந்த இதுல அப்டேட்டடா மனசை வச்சுக்க முடியுதுங்க ஐயா, ஃபாலோ பண்ண முடியுது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வேற யாரும் கேள்வி வரலைங்க ஐயா. நன்றி. உங்களுக்கு மிகச்சிறந்த பங்களிப்பு உங்களுது. நன்றி. நன்றிகள் ஐயா. உங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க. ஒரு முறையும் டிஃப்ரெண்டா கொடுக்குறீங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கு கேட்கறதுக்கு. ரொம்ப நல்ல கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள்ங்க ஐயா. நான் கூட வந்து ஒரு அனுபவம் ஷேர் பண்றேங்க ஐயா. போன வாரம் வந்து துணிக்கடைக்கு போயிருந்தேன். அப்போ வரவேற்புலயே வந்து வாழ்க வளமுடன், வாங்கம்மா வாழ்க வளமுடன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அப்புறம் உள்ள போயிட்டு ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் கேட்டேன், உங்களுக்கு வந்து
மனவளக்கலை பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்களாமா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்கம்மா அப்படின்னாங்க. அப்போ நீங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொன்னா அவங்க சொன்னாங்க, அது வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கறது அந்த மாதிரி சொல்லும்போது, அதனாலதாம்மா நாங்களா சொல்றோம், எங்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கல அப்படின்னு. பாத்தீங்களா எப்படி பரவி இருக்கு சுவாமிஜியோட அதான் ஆமா அதுக்கு ரொம்ப ஆராய்ச்சி எனக்கு பண்ணிருக்காங்க மேடம் சுவாமிஜி. ஆமா அந்த ஆமாங்க பல்லாயிரம் வார்த்தைகளை பார்த்துட்டு தான் இதை போட்டிருக்காங்க. எப்படி வேலை செய்யுது பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நன்றி. எங்க ஃபேமிலியில எல்லாரும் வந்திருந்தாங்க, எல்லாரும் என்ன திரும்பி ம், பார்த்தாங்க, கூப்பிடுறாங்களே இப்படி இவங்களும் இங்க இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு ம், சொல்லிட்டு. அது சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு அவங்க ம். சொல்லும் போது அவ்வளோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. அதான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க ஐயா. அவங்க எங்க பார்த்தாலும் அந்த வார்த்தை இருக்கும்போது, நன்றி, அது நன்றி. பார்க்கும்போதும் அது சொல்லும் போதும் நம்ம மனவளக்கலை இல்லாத அன்பர்களுக்கும் அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க. அது ரொம்ப கொடுக்குது சந்தோஷம். கொடுக்குதுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்குது. நல்லா இருக்குதுன்னு சொல்றாரு. அது சொல்ற போது நல்லா இருக்குதுங்க அப்படிங்கிறாரு. ஆமாங்க ஐயா, அதுதான ஆமாங்க. வைப்ரேஷன். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. நன்றி மேடம். அது நம்ம ஊர்ல இருந்து கேட்கும்போது நமக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமாமா நம்ம கொஞ்சம் நம்ம உழைப்பு வீண் போகலைன்னு ஒரு திருப்தி. ஆமா ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பாங்க. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம எதையாவது செய்வோம். நன்றி. என்னங்க ஐயா? குருவுக்காக நம்ம இது கடன் பட்டிருக்கோம் இல்லையா? இவ்வளவு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாங்க ஐயா. அது பரப்போம். கண்டிப்பாங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. நன்றிம்மா. நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? சரி நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை